சரி, இன்னைக்கு நம்ம வந்து பேருபதேசம் வந்து த்ரூ பண்ணுவோம். ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் புதன் வாரம் பகல் 8 மணிக்கு மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி வளாக திருமாளிகையில் முதலில் கொடி கட்டியவுடன் நடந்த நிகழ்ச்சியின் குறிப்பு. இந்த குறிப்பை வந்து பெருமான் பேசும்போது ரெக்கார்ட் ஏதாவது நோட்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த நோட்ஸ் பிரகாரம் இந்த பேருபதேசத்தை நமக்கு கொடுக்கப்படுது. சில பேருக்கு இதுலேயே ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஹவு ஷுவர் இது அவங்களா சொந்தமாக எழுதியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கருத்து கொண்டும் கேள்வி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதை உள்ளுக்கு படிச்சுட்டு போகும்போது அது ஏறக்குறைய இது வந்து கட்டுக்கதையா அப்படின்றது வந்து ஒருவாறு நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியும். சன்மார்க்கத்தில் ஆர்வமுடையவங்க பல நூல்லாம் படித்தவங்க அது போக போக நமக்கு ஓரளவுக்கு அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வந்து லாஜிக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். ஓகே, ஸோ அந்த தேதி வந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தமிழுக்கு வந்து ஆங்கிலத்துக்கு வந்து 22ஆம் தேதி 10வது மாதம் 1873. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டேட். ஏன்னா பின்னால் வந்து இந்த டேட்டை வச்சு சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். 22/10/1873. இங்குள்ள நீங்கள் எல்லாரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழித்து கொண்டிராதீர்கள். அப்படின்னா என்ன தெரியுது? இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன விளங்கி கொள்ள முடியும்? இங்குள்ள நீங்கள் எல்லாரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வேட்காலம் கழித்து கொண்டிராதீர்கள். அப்போ உள்ள டைம்லலாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? இவர் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பாங்க. காலத்தை எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? வேட்காலம். அருளியலுக்கோ அல்லது ஆன்மீகத்துக்கோ யாரும் நாடி வரலை. அது உலக நட வாழ்க்கை மாதிரி ஏதோ வந்து உட்காந்து கேட்டுட்டு சும்மா போகிறது யாரும் ஃபாலோ பண்ணலை. அதனால தான் அவர் பெருமான் சொல்கிறார், இது வரைக்கும் நீங்கள் வீண் காலம் போக்கி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு வகையில நம்ம தெரிஞ்சுக்கணும், சன்மார்க்கத்தை அவங்க பிடிச்சிருந்தா அல்லது அருட்பெருஞ்சோதியை ஏற்றுக்கொண்டிருந்தா அது மேலேறும் மார்க்கம். அதை பிடிக்காத வரைக்கும் எல்லாம் அப்போ இவங்க எதை பிடிச்சிருப்பாங்களா? பிடிச்சிருக்க மாட்டாங்க, பிடிக்கல. அப்போ ஒன்று எதனால பிடிக்கலன்றது இன்னொரு கேள்வி. மேபி அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்திருக்கும், ஏன் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்குலாம் இருந்திருக்குமா, அல்லது இவர் சொல்கிறது அவங்களுக்கு விளங்காமல் இருக்குமா, இல்லை இவர் சொல்கிறதுல அவங்களுக்குலாம் ஒரு டவுட்ஸு இருந்திருக்குமா, இவர் என்ன புதுசாக வேற ஒன்று சொல்கிறாரு அப்படின்ற கொள்கையில் கொஞ்சம் குழம்பி போயிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கும் இந்த நிலை இருக்குது. புதுசாக ஒரு டீம் கிட்ட போய் நம்ம இதை பேசணும்னு சொன்னால் குழம்பிடுவோம். இவர் என்ன புதுசாக சொல்கிறாரு, அவர் கிருபானந்த வாரியர் வந்து சொல்லலையே, அந்த சாமியார் வந்து இதை சொல்லலையே, இந்த சாமியார் சொல்லலையே. சரி சொல்லலையே, ஏதோ இந்த சாமி சொல்லுதேன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணணும் இல்லையா, சொல்கிறது சரிதானா அப்படின்ட்டு. அவர் சொல்லலை இவர் சொல்லலைன்றது அவங்களுக்கு அதை சொல்ல வேண்டிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மனிதன் அந்த மாதிரி சிந்திச்சா தான் வந்து முடியும். சிந்திக்கலைன்னா இதனுடைய விஷயத்தை வந்து யாரும் தெரிந்து கொள்றதுக்கு முடியாது. எல்லாம் ஒன்றா பார்த்துட்டு போயிடுவாங்க. அதில் இதில் சொல்லும் போது இங்குள்ள நீங்கள் எல்லோரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வேட்காலம் கழிந்து கொண்டிறார். இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற 10 தினமாகிய கொஞ்ச காலம், இன்னும் ஒரு 10 days ஆண்டவர் எங்கே போக போகிறாரு? தர்மசாலைக்கு அங்கே போக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுவரையில் நீங்கள் எல்லோரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். நம்மளெல்லாம் என்ன 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 கேட்டுக்கொள்றாரு? நல்ல விசாரணை. அப்போ விசாரணை என்பது வந்து ஒரு ஆன்மீகத்துறைக்கு விசாரணை என்ற ஒரு மார்க்கம் வந்து அவசியம் தேவையா தேவையில்லையா? அப்போ இது புனைந்து எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அது விசாரணை என்பது நெசசிட்டி. ஏன்னா ஏற்கனவே வேதாந்தத்தினுடைய மரபு வந்து என்னது? விசாரணை தான், செல்ஃப் என்கொயரி. கடவுளை பற்றி நம்ம சிந்திக்க 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 ஒன்றை வந்து அது வெளிப்படுத்த முன்வரும் என்பது அதனுடைய பொருள். இப்போ கண்டுபிடிப்புகளெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பிளேனோட இன்ஜின் கண்டுபிடிச்சவன்,
எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சவன். இவங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? திங்கிங். அந்த மாதிரி செல்ஃப் அவங்க தேட 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 அவங்களுக்குள்ள இருந்தது அந்த உண்மை வந்து வெளிப்பட்டுச்சு. அதே மாதிரி வேதாந்தம் வந்து நீ உன்னை யார், நீ யார் யார் என்று உன்னை நீ ஆய்வு பண்ண அந்த நேரம் அந்த காலகட்டத்தில் அந்த கடவுள் உனக்கு வெளிப்படுத்தக்கூடிய கடவுள் இருந்திருக்கிறாரு. அதுக்குரிய காலம் இருந்திருக்கு. அதனால தான் அந்த விசாரணை என்பது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அதே தான் இன்னைக்கும் பெருமான்னு சொல்றாரு. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க வெளிப்படணும்னா உங்களுக்கும் விசாரணை கண்டிப்பாக இருக்கணும். விசாரணை செய்யலைன்னாக்க முடியாது அப்படின்றது பொருள். ஆக விசாரணையில் நீங்கள் எல்லோரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். அந்த விசாரணை எதுவென்றால், விசாரணை சொல்லிட்டா மேலோட்டமானது. எதை விசாரிக்கணும் அப்படின்றது இல்லையா? எப்படி விசாரிக்கணும், யாரு கூட போய் விசாரிக்கணும், எங்க விசாரிக்கணும், எதையை விசாரிக்கணும், எவ்வளவு காலம் விசாரிக்கணும், இப்படிலாம் விசாரணைக்கு அர்த்தம் போகுது இல்லையா? அது சொல்றாரு. அது எதுவென்றால் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கும் ஒரு நிலை இருக்கின்றது. நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? இப்ப நிலைன்னு சொல்லும் போது படிப்பு நிலையா, சம்பாத்தியத்து பொருளாதார நிலையா, எதை இவர் நிலைன்னு சொல்றாரு? மனிதன் இந்த பூமியில வந்து பிறக்கும் போது அவனுடைய நிலை என்ன? அஞ்ஞானி, ஞானமே இல்லை, கடவுளை பற்றி எதுவுமே தெரியாது, இவன் யார் என்பது இவனுக்கும் தெரியாது, எப்படி வந்தான் என்பதும் இவனுக்கு தெரியாது. அப்ப அந்த நிலை வந்து அஞ்ஞான நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சொந்தமா அறிவு எதுவுமே இல்லை. உதிக்கிறதுக்கு இதுதான் நம்மளுடைய நிலை. மனிதனுடைய நிலை இப்படிதான் இருக்குது. அதான் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்மை அதிஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்மை அதிஷ்டிக்கின்றன எது நம்மளை ரூல் பண்ணுது, எது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, எதனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே நம்ம இயங்கி கொண்டு இருக்கிறோம், எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது. அப்படின்னா எப்படி விசாரிக்கிறது? இதை நம்மளை அதிஷ்டிக்கின்ற தெய்வங்கள் எது எது? பிளானட்ஸ். இந்த பூமியை வந்து 360 டிகிரிஸை வந்து 9 கிரகங்கள், அதில் 7 கிரகங்கள், 2 சாயா கிரகங்கள், ஷெடோ கிரகங்கள் சொல்லக்கூடிய 9 கிரகங்களுடைய ஆதிக்கம் வந்து மனிதனை ஆட்சி செய்யுது. அதில் லக்கணத்தில் எது லக்கணம் வந்து எந்த இது அமையுதோ, லக்கணத்தில் எந்த தெய்வம் அமையுதோ, அந்த லக்கணம் 12 வீட்டில் எது அமையுதோ அந்த வீட்டுக்கு ஒரு தெய்வம் இன்சார்ஜாக இருக்குது. அதை வச்சு தானே சில பேர் சொல்கிறாங்க, நீ இந்த தெய்வம் கும்பிடணும், இதுதான் அவனுடைய தெய்வம்னு, இல்லைங்களா? ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கிரக தெய்வங்கள் கீழே தான் நம்ம வந்து ஆண்டுகிட்டு இருக்கோம், ஆட்சி செய்து கொண்டிருக்கோம். உலகத்தில் உள்ள அவன் தெரியுதோ தெரியலோ, கும்புறானோ கும்புள்ளியோ, அந்த 9 பிளானட்ஸ் தான் அவங்களை ஆட்சி செய்கின்றது. இது கிரக தெய்வம். குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ள இதுதான் நம்மளுடைய ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்குது. அப்படி இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்கணும். அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது, எப்படி விசாரிக்கணுமோ, குரு ஒருமித்துனா ஒன்றாக கலந்து ஒருமித்தாவது, அல்லது தனித்தனியாக வந்து அவங்கவுங்க அறிவுக்கு தக்க மாதிரி, படிப்புக்கு தக்க மாதிரி, தேடலுக்கு தக்க மாதிரி விசாரிக்கணும். உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்துக்கும் ஒத்தவருடன் கூடியாவது, உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்துக்கும் ஒத்தவர்கள். இந்த விசாரணையில் வந்து சில பேர் ஜீனியஸ் இருப்பாங்க, சில பேர் அப்போதான் பிகினிங், ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இவர் வந்து என்ன செய்ய முடியும்? லோவராக ஒன்றுமே தெரியாது, இவர் சொல்கிறது இவர் கேட்கத்தான் முடியும். ஆனால் இன்னொரு சாரர் வந்து இவரும் படிச்சிருப்பார், அவரும் படிச்சிருப்பார், இவரும் வேதம் படிச்சிருப்பார், அவரும் வேதம் படிச்சிருப்பார். ஆனால் 2 பேர்த்துக்கும் எங்கேயாவது ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அப்போ இவங்க 2 பேரும் கருத்து பேசும்போது எப்படி இருக்கும்? அந்த ரொம்ப நுட்பமாக இன்னும் இருக்கும்,
இன்னொரு உயர்ந்த நிலையை பற்றி அவங்க வந்து பேசி கொண்டிருப்பாங்க. அதான் அந்த ஒழுக்கத்திற்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது அல்லது வேலாயுத முதலியாரை கேட்டால், அந்த டைம்ல யார் இருக்கிறா? வேலாயுத முதலியார் வந்து ஒரு ப்ரொஃபஸர், தமிழ் அறிவு உள்ளவர். மனுஷ தரத்தில் போதுமான வரையும் சொல்லுவார். அவர்கிட்ட கேட்டால் அவர் எந்த அடிப்படையில் சொல்லுவார்? ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அறிவு இருக்குதோ அந்த அளவில் தெய்வ நிலையில சொல்லுவார்னு சொல்லலை. ஏன்னா அவர் வந்து அவரும் மனுஷன் அடையல. அவருக்கு வந்து அந்த ஞானம் இல்லைன்றதுனால தான் பெருமான் என்ன சொன்னாரு, அவர் மனுஷன் தரத்தில் நீங்க கேட்டு தெரியுங்க. இன்னைக்கு உலகத்துலயும் அப்படிதான் நிறைய பேர் போதகர்களாக இருக்கிறாங்க. எந்த நிலையில இருக்கிறாங்கன்னா மனுஷ தரத்தில் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு கடவுளுடைய அந்த அணுக்கரகம் இருக்குது, கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூட சொல்லுவாங்க. சில பேர் ஞானியாவே இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ வள்ளலாரே இருந்து அவரு கூட டிஸ்கஸ் பண்ணா எப்படி இருக்கும்? ஸோ அந்த அளவுக்கு ஆள் இல்லைன்னாலும் அந்த எவ்வளோ மேம்பட்டு இருக்கிறோம் அவங்கக்கிட்ட நம்ம அந்த இது செய்யும்போது தான் நமக்கு அந்த கொள்முதல் கிடைக்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க? அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இப்படி என்னலாம் உலகத்தில் இப்படி என்னலாம்? They are not much. Because அவங்களுக்கு அந்த மதம் அந்த ரிலிஜன் இஸ் ஸ்டாப்பிங். ஆமாம், அதுக்குள்ளே இருப்பாங்க. இப்போ இந்த லெவலுக்குள்ளே வச்சது பார்க்கும்போதே நமக்கு கைவிட்டு என்னக்குள்ள வேண்டியது இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? யார் கொஞ்சம் சீனியராக இருக்கிறாங்களோ இவங்க வந்து அதை கொடுக்கும்போது நீங்கள் அதை கொள்முதல் பண்ணி நீங்கள் வளரணும். நீங்கள் அந்த விளக்கம் உங்களுக்கு வளர நீங்கள் நாளைக்கு வந்து ஹையர் லெவலாக போகலாம். இப்போ தனித்து நான் ஒண்டியாக அது வரணுன்னாக்க இம்பாசிபிள். அது ஏன்னாக்க இந்த கிரகங்கள் முதல்ல சொல்லப்பட்டது, அந்த கிரகங்களில் அது யாருக்கு சில பேருக்கு சாதகமாக உச்சமாக இருக்குமோ அவங்களுக்கு தான் அந்த இது வந்து விளங்கும். அங்கே கொளராயிருச்சுனாக்க விளங்காது. ஆனால் நம்ம யாருக்கும் தெரியாது. இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு 9 பிளானட்ஸில் இருக்கு. இதில் இந்த மாதிரி கலைக்கு இன்சார்ஜாக உள்ள ஒரு கிரகம் எதுன்னு கேட்டால் புதன். வித்தைக்காரகன்னு சொல்லுவாங்க, கலைக்கு உரியவன்னு சொல்லுவாங்க. அப்போ புதன் எப்படி இருக்கணும்? உங்களோட ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கணும்? அதோடைய வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபுல் ஸ்விங்கில் இருக்கணும், சரிங்களா? அது நீச்சமாயிருச்சுன்னு வைங்க, நான் எவ்வளோ தூக்கி கொடுத்தாலும் உங்களுக்குள்ள அது கொள்முதல் ஆகாது. அங்கே உள்ள கெப்பாசிட்டி பத்தாது. மேபி இப்போ ஒரு ஆளுக்கு நான் ஒரு தடவை சொன்னால் நீங்கள் டக்குன்னு பிடிச்சிருவீங்க. நான் இன்னொரு ஆளுக்கு 100 தடவை சொல்லுவேன். அந்த பாடத்தை 100 தடவை கேட்டால் தான் உங்களுக்கு விளங்கும். ஏன்னா அவங்க ஸ்லோ கெச்சப், ஃபாஸ்ட் கெச்சப் இல்லை, அவங்க ஸ்லோ. ஏன்னா அவங்களோட பிறக்கும் போதே அந்த கிரகத்தினுடைய வீக்னஸ், அது மாதிரி குரு வீக்காக இருக்கும், சுக்கிரன் வீக்காக இருக்கும், சூரியன் வீக்காக இருக்கும், சந்திரன் வீக்காக இருக்கும், இல்லைங்களா? நமக்கு தெரியாது. அது வந்து ஒவ்வொருத்தவங்க போட்டு ஜாதக குறிப்பு எடுத்து வச்சு பார்த்தா தான் அது தெரியும். அங்கே ஏன் நமக்கு மண்டையில் ஏற மாட்டேன்து அப்படின்னு தெரியும். சில பேர் சாமியே நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டான்னா அங்கே இருக்கும், இவன் நம்ப மாட்டான்னு இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இது விளங்குமானா விளங்காது. அதனால இவரை வந்து இவருக்கு படித்த அறிவு கொஞ்சம் இருந்ததுனால அவர் மனுஷ தரத்தில் போதுமான வரையில் சொல்லுவார். அது போதும் உனக்கு, நீ பிடிச்சி சொந்தமாக ஏறுவதற்கு அந்த அளவுக்கு அவர் விளக்கம் கொடுக்க முடியும். அவரிடம் அப்படி கேட்டாவது நல்ல விசாரணையில் இருங்கள். இப்போ கேட்க மாட்டேன், இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? யார் இந்த துறையில் இருக்கிறாங்களோ, கொஞ்சம் விவரம் புரிஞ்சிருக்கிறாங்களோ, நீ போய் அவர்கிட்ட இதை கேட்டு தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. அல்லது தனியாகவும் விசாரிக்கலாம். அப்போ தனியாக விசாரிக்கணும்னா உங்களுக்கு பலம் இருக்கணும் இல்லையா? ஒன்று உங்களுக்கு படிக்கிற இது தெரியணும், கவி நயம் தெரியணும், கவியை வந்து பிரித்து எடுக்க தெரியணும், கவிக்குள்ளே என்ன பாடல் சொல்லியிருக்குன்றது ஓரளவுக்கு ஒரு பேசிக் இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் தனியாக உட்காந்து செஞ்சால் எப்படி இருக்கும்? அறவே தெரியாமல். அப்போ பிகினிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு குருக்கிட்ட போய் படிக்கணும். படித்து தான் சில பேசிக் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன பிற்பாடு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க உங்களுக்கு தெரியும். இப்போ அருட்பாவே படிக்கல, சில பேர் என்ன தெரியுங்களா, சில புக்கு வச்சுருக்கிறாங்க, ஆனால் சொல்கிறாங்க நான் படித்தா ஒன்றுமே எனக்கு விளங்க மாட்டேங்குதுங்க. நீங்கள் எப்படி அதை வச்சுட்டு இவ்வளோ பாடம் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. ஒன்றுமே விளங்கலைன்னாக்கா அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விளக்கம் எப்படி இருக்குது? அது ஆன்மாங்க
காரியப்படலை. 5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்பதாங்க நான் படிச்சுன்னு எனக்கு ஒன்று விளங்குதுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாருமே சத் விசாரணை பண்ண முடியாது. அவங்க அந்தந்த இதுல யாரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வர. ஆக இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அணைந்த திரைகளில். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதான், ஏன் ஒரு மனிதனுக்கு இது சொந்தமா விளங்க மாட்டேதுன்னு கேட்டா, அந்த ஆன்மாவை என்ன மூடிட்டு இருக்குது? அனந்த திரைகள். அப்ப அந்த ஆன்மா அனந்த திரைகளால் மூடப்பட்டதுனால அதுக்கு பை நேச்சர், அதோடைய நேச்சர் விளக்கம் அதுகிட்ட காரியப்படலை. ஸோ எல்லாரும் சொல்றதை கேட்டுதான் காரியம். இப்போ ஒருத்தர் வள்ளலாரை கொளுத்திட்டாங்கயா, அது நேச்சர் விளக்கமா ஆன்மா விளக்கமா? அவனோட இது இல்லை. நான் கேட்டா என்ன சொல்லுவாங்க? உனக்கு எப்படியா தெரியும்னாக்க, இல்லை நான் கேள்விப்பட்டேன். அப்ப கேள்விப்பட்டேன்னா என்ன ஞானம்? செவி ஞானம். அது நல்லதாகவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். உனக்கு சொந்த ஞானம் இல்லை. அப்ப சொந்த விளக்கம் உனக்கு தெரியணும்னா நீ என்ன பண்ணணும்? நீ போய் படிக்கணும். வேதம் படிச்சு இவர் உண்மையிலேயே செத்து போயிட்டாரா, இவரை கொளுத்திட்டாங்களா அப்படின்னு நீ இவர் எழுதுனதை போய் படிக்கணும். நான் இவர் இதை நீ படிச்சு நல்லா விளங்கிக்கிட்டேன்னு சொன்னா இங்க இருந்து போனது என்ன ஆயிரும்? பொய்யாயிரும். அப்ப நமக்குள்ள அந்த விளக்கம் எங்க இருந்து காரியப்படுது? ஆன்மாக்குள்ள. அந்த ஆன்மா எவ்வளவுக்கு திரை போட்டு மூடி இருக்குதோ, 6000 பாடல் இவங்களுக்கு தெரியாது. 6000 பாடல்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவன் என்ன சொன்னா, கொளுத்திட்டான்னு சொன்னான், அதுதான் இவங்க மண்டையில. அப்ப யாரு பலவீனமா இருக்கிறா? நம்ம தான் பலவீனமா இருக்கும். அதனாலதான் பெருமான் சொல்றாரு, இந்த திரைகள் அழுத்தமாய் ஒரு மனிதனுக்குள்ள மூடிக்கிட்டு இருக்கிறதுனால அனந்த திரைகள் அழுத்தமாய் இருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும். ரொம்ப அழுத்தமா இந்த டென்சிட்டி ஹாயா இருக்கிறது எதுன்னு கேட்டா பச்சை திரை. அந்த பச்சை திரை விசாரணை வசத்தில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் நீங்கும். அது முற்றிலும் நீங்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் விலகினாலே எப்படி இருக்கும்? தெளிவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அது நீங்கினால் மற்ற திரைகள் அதிவிரைவில் நீங்கி போய்விடும். பச்சை திரை முழுக்க நீங்கிருச்சுன்னா மற்ற திரைகள்லாம் சீக்கிரமாக அதெல்லாம் விலகி போயிடும் அப்படின்னு சொல்றது. அந்த பசுமை வர்ணம் எப்படிப்பட்டது என்றால், பசுமைனாக்க பச்சை. கருமைக்கு முதல் வர்ணமாக பசுமை இருக்கின்றது. கருமைக்கு அப்ப ரெண்டாவது எது இருக்குது? கருமை. ஒன்னாவது பசுமை, ரெண்டாவது கருமை. அப்ப ரெண்டாவதுக்கு முதன்மையாக எது இருக்குனாக்க பசுமை இருக்கின்றது. இப்படிப்பட்ட அழுத்தமான திரை நீங்க வேண்டுமென முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல ஒன்றுமே விளங்கி கொள்ள முடியாது. இதைத்தான் திருமந்திரத்துல திருமூலர் ரொம்ப அற்புதமா சொல்லுவார். ஏனோர் பெருமையினாயினும் எம்மிரை ஊனே சிறுமையில் உட்கலந்த அங்குலான். கடவுள் எங்க இருக்கிறான்னு சொல்றாரு. ஏனோனா தேவருக்கெல்லாம் தெரியாத உயர்ந்த கடவுள். ஏனோர் பெருமையினாயும் எம்மிரை, பெருமைக்குரியவன் இறைவன். ஊனே சிறுமையுள், ஊன் என்பது அழியக்கூடியது, சிறுமைக்குட்பட்டது. ஊனே சிறுமையுள் உட்கலந்து அங்குலான். கடவுள் உடம்புல தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. வானோர் அறியும் அளவல்ல மாதேவன். வானோர்னா தேவர்கள். தேவர்கள் கூட கடவுளை அறிந்து கொள்ள முடியாதான். வானோர் அறியும் அளவல்ல மாதேவன் தானே அறியும் தவத்தின் அளவேனர். ஒரு மனிதன் எவ்வளவு தவம் செய்கின்றானோ அந்த அளவுக்கு அவன் அறிந்து கொள்வான். அப்ப ஜீசஸ் எவ்வளவு தவம் செஞ்சாரோ அவர் ஒரு நிலையை அறிஞ்சிக் கொள்வார். நபிகள் நாயகம் எவ்வளவு செஞ்சாரோ அது ஒரு நிலையை அறிஞ்சிக் கொள்வார். சித்தர்கள் எவ்வளவு தவம் பண்ணாலும் அதுக்கு தக்க மாதிரி அடைந்து கொள்வார். வள்ளலார் எந்த அளவுக்கு தவம் பண்ணாரோ அந்த அளவுக்கு உள்ள கடவுளை அறிந்து கொள்வார்கள். அப்ப ஒரு மனிதன் தனக்குள்ளே தான் கடவுளை அறியணும் என்பது நம்ம கிட்ட இருக்கிற திரை நீங்க 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 தான் அந்த உண்மை வெளிப்படும். திரை இல்லாத நீங்க முடியாது. அப்படி அழுத்தமான திரை நீங்க வேண்டுமென தோத்தரித்தும். தோத்தரித்தல் என்பது இறைவனை பாடுவது, தோத்திரம்.
தெய்வத்தை நினைத்தும். ஞானசரியில் என்ன பாடல்? முதல் பாடல் நினைந்து. அப்ப நினைக்கிறது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாடு, விளங்குங்களா? ஏன்னா நினைவு என்ன செய்யும்னாக்க இந்த மனதுக்கும் இறைவனுடைய உலகத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது வந்து நினைவு. வேற தேங்காய் வேணாம், சூடா வேணாம், சாம்பிராணி வேணாம், ஒன்றும் வேணாம். அந்த காலத்துலலாம் வந்து என்ன செஞ்சாங்க சித்தர்கள்லாம்? நினைவை வந்து பயன்படுத்துறாங்க. ஏன்னா நினைவு வந்து அந்த தாட்ஸ் வந்து இறைவனுடைய உலகம் வரைக்கும் தாட்ஸ் என்ன செய்ய முடியும்? பயணிக்கும். அதை திருமந்திரத்தில் திருமூலர் சொல்றாரு, நீ எப்ப நினைக்கின்றாயோ அப்பொழுது நான் உன்னை நினைப்பேன். நினைக்கும் நினைக்கும் நினைப்பவர் தன்னை சுனைக்குள் விளைமலர் சோதியினானை திணைப்பழந்தென்ன சிறுமரேராயினும் கனத்த மனத்தடைந்தால் உயர்ந்தாரேன்னு சொல்லுவார். எப்ப நினைக்கிறியோ அப்ப நான் உன்னை நினைப்பேன். பட்டினத்தார் சொல்வார், நினைமீன் மனமே நினைமீன் மனமே செப்பொன் அம்பலவானரை நினைமீன் மனமே நினைமீன் மனம். அந்த நினைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய நிறைய பாடல்கள் வந்து சித்தாந்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நினைவை பற்றி நிறைய பாடல்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து மூலதனம், நினைக்கிறது. ஓகே, நினைப்பதற்கு மனம் கந்தகரணங்கள்ல மனம் தான் முக்கிய பங்காக இருக்கும். அதான் உள்ளமே பீடம் உணர்வே சிவலிங்கம். உள்ளம் தான் இறைவனுக்குரிய பீடம். இப்படி தோத்திரித்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றியும். குறையை ஊன்றினா நம்மகிட்ட என்ன ஒண்ணுமே இல்லையா? குற்றம் இல்லையா? குறை இல்லையா? நம்மகிட்ட நிறைய குறைகள் இருக்கு இல்லையா? அந்த குறைகள் எல்லாம் ஊன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும், நடைமுறையில் இருக்கின்ற போதும் படுக்கும் போது கூட இடைவிடாது இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருந்தார். நம்மகிட்ட என்ன இருக்கணும்? முயற்சி. அப்ப நமக்கு ஒரு தேடல் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கடவுள் இருக்கிறாரு, பல மாதிரி இருக்குது, நம்ம தேடுவோம் அப்படின்னு தேடுனா தான் முடியும். நான்லாம் ஒரு 15-16 வயசுல தேட ஆரம்பிச்சேன். அதுக்காக தான் யோகால தான் கடவுளை பார்க்க முடியும், குண்டலி எழுப்பலாம்னு சொல்லி யோகா போய் முதல்ல கற்றுக்க போனேன். கடவுள் விஷயத்து அங்கே போனேன்னா மெடிடேஷன்லாம் வந்தது. அப்புறம் மெடிடேஷன் வந்தோடனே பிரணயமம்லாம் வந்தது. அதில் வந்து அப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா படிப்படியாக தான் தெரிஞ்சுட்டு போகணும். அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா குரு வேணும். குரு இல்லாமல் ஒன்றும் கதைக்காகன்னு தான் நடைமுறையில் இருக்கிற குருவை தேடி குருவை வணங்க போகணும். அப்புறம் அந்த மனித குருவை வணங்கினா ஒன்றும் முடியாது, ஏற்கனவே அடைஞ்சவங்களை தான் குருவா நீ கும்பிட்டாதான் உனக்கு அது முடியும் அப்படின்னா அது அடுத்தபடி. அப்புறம் அந்த மாதிரி அகஸ்தியரை வந்து கும்பிட்டுக்கிட்டே அதில் ஒரு 10-16 வருஷம் போன பிற்பாடு தான் இந்த குரு, இங்கே உள்ள குரு வந்து நமக்கு. அப்போ தேடல் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நீ முடியும். தேடல் நின்று போச்சுன்னா இருக்கிறத வச்சுட்டு எனக்கு இது போதும், நாங்கள் நல்லா இருக்கிறோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கும்பரசாமியே போதுங்க அப்படின்னா இப்போ சாவை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அதுதான் இங்கே வந்து சொல்கிறாரு, இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம். இப்போ கடவுள் வந்து மறைக்கல. கடவுள் உண்மையிலே தேடுறவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூட்ல வழியை கொடுத்துட்ற. அப்போ கண்டிப்பாக தேடுறவங்களுக்கு நல்ல வழி அமைந்துடும். அவ்விசாரம் பரம் அபரம் என்று 2 வகையாய் இருக்கின்றது. விசாரத்தை வந்து 2 பிரிவாக 2 செக்ஷன் இருக்குது. பரம் ஒன்று, அபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இவற்றில் பரம் பரலோக விசாரம். பரலோகம் வந்து ஸ்பேஸ். இப்போ இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் எதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒரு விஞ்ஞானிகள் ஒரு சாரர் வந்து பிளானட்ஸை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைட் ஆஃப் விஞ்ஞானிகள் வந்து ஸ்பேஸை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அணுவை வந்து மிக மிக நுண்ணியதாக உடைச்சி அணுவெல்லாம் மோத விட்டு அதில் இன்னமும் அவங்க வெத்த உலகங்கள் இருக்குதா அப்படின்றதெல்லாம் குவாட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. நுண்ணிய உலகங்கள்லாம் இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு விஞ்ஞானங்கள் இன்னைக்கு வந்து வந்துருச்சு. ஸ்பேஸ் வந்துருச்சு. குவாண்டம் பற்றி படிக்கிறாங்க, குவாண்டம் ரிசர்ச் பண்ணுறாங்க, வெளிகளை பற்றிலாம். ஆனால் இந்த வெளிகளெல்லாம் நம்மளோட சித்தர்கள் வந்து அன்னைக்கே பராபரை வரைக்கும் வெளி இருக்குது என்பதை வந்து சுப்பிரமணிய ஞானத்திலே நமக்கு வந்து இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அந்த காலத்தில் வந்து வெளின்னு யாரும் நமக்கு கடவுளை கொடுக்கல, ஒளின்னு கொடுக்கல. காட்டுறாங்க ஒளின்னு, ஒளியை தான் கும்பிடணும்னு சொல்லலை.
ஏன்னா மறைமுகமாக இன்னொன்று என்ன வச்சுட்டாங்க, உருவத்தை வைத்து விட்டாங்க. அப்போ எல்லா வழிபாடும் என்ன வழிபாடாக ஆயிடுச்சு, உருவ வழிபாடாக நமக்கு ஆயிடுச்சு, ஒளி வழிபாடாக இல்லை. ஆனால் அந்த உருவ வழிபாட்டுக்குள்ளே ஒளியை மட்டும் என்ன செய்வாங்க, எல்லாம் காட்டுவாங்க. 3 ஒளி ஒன்று இப்படி இப்படி காட்டுவாங்க, ஒரு ஒளி ஒன்று இப்படி இப்படி காட்டுவாங்க, அப்புறம் கும்பத்தில் இருக்கிற ஒரு ஒளியை இப்படி இப்படி காட்டுவாங்க, அப்புறம் இன்னொரு 108 உள்ள ஒளியை காட்டுவாங்க. எல்லாம் இந்த மாதிரி வெளியில் அடுக்கடுக்கா பல ஒளிகளை காட்டிட்டு கடைசியில் ஒளியை தான் கொண்டாந்து உங்கள் முன்னுக்கும் காட்டிட்டு நம்ம இதை தொட்டு வணங்கிட்டு விபூதி பிரசாதம் எடுத்தோம். உருவத்தை வச்சு விட்டுட்டு ஒளி எல்லாமே வந்து நமக்கு நடப்பு முறையாக காட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம வளர்ந்து வந்தோம். நமக்கு வேதம் படிக்கிறது இல்லை, வேத பாடங்கள் என்பது கிடையாது. அதனால தான் இருக்குது, ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டுகின்ற ஒளி இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம். விசாரம் வந்து பரம் என்றும் அபரம் என்றும் 2 வகையாக இருக்கின்ற. இவற்றில் பரம் பரலோக விசாரம், அபரம் இகலோக விசாரம். இவ்விரண்டின் இகலோக விசாரம் விசாரம் அல்ல. இகலோகம் என்பது வேர்லி விசாரணை என்பது விசாரணை அல்ல. சாதாரணமாக ஒருவன் சாரம் செய்து கொண்டிருக்கிறானே என்றால் அவ்விசாரம் விசாரமாகாது. உண்மை விசாரமும் அல்ல. ஏனெனில் விசாரம் என்கிறதுக்கு பொருள் சாரம் என்பதில் சாதாரண உலக விசாரத்தை மறுக்க வந்தது. விசாரணைன்னு சொன்னாலே அது உலக நடையே கிடையாதுன்ட்டு. சாதாரண உலக நடையில் உள்ள விசாரத்தை, இப்போ திருடு போயிடுச்சு, என்ன நடக்கும், இன்வெஸ்டிகேஷன். இப்போ ஒரு கொராப்ஷன் நடந்துருச்சு, உடனே ஒரு விசாரணை கமிஷன் ஒன்று அமைங்க. இந்த கப்பை விழுந்து போச்சு, ஏதாவது ஒரு விசாரணை கமிஷன் வைங்க. செத்துக்கிட்டே இருக்கிறானே மனுஷன், இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணுமா, வைக்கக்கூடாது. ஆஸ்பத்திரி தான் கட்டி போட்டுறாங்க. எப்போதான் மனிதன் வந்து மரணமில்லா வாழ்வதற்கு விசாரணை கமிஷன் வந்து வைக்கிறது இல்லை. இப்படி ஒரு வள்ளலார் வந்து 19ஆம் நூற்றாண்டில் அடைஞ்சாரு, உடனே நம்ம சமயம் வந்து உடனே விசாரணை கமிஷனை வைங்க, இவர் எப்படி அடைஞ்சாருன்னு சொல்லுங்க, எல்லாம் ரிசர்ச் பண்ணுங்க, சாமியாருங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்கலாம்ல, விசாரணை பண்ணலாம்ல. யார் பண்றா இல்லையா? அப்ப விழிப்பு இல்லை, இன்னுமே விழிப்பு வரல. அதான் உலக விசாரத்தை மறுக்க வந்தது. அது மேலும் பரலோக விசாரத்தையே குறிக்கும். ஸோ கன்ஃபார்ம் விசாரணை என்பது அப்ப ஸ்பேஸ் ரிசர்ச் வேணும். இன்னைக்கு வள்ளலார் நம்ம பண்றோமோ இல்லையோ, சயின்ஸ்ல என்ன பண்ணிட்டாரு, நீ ரிசர்ச் பண்ணு, நீ நாளைக்கு உலகத்துக்கு சொல்லு, நிறைய உலகம் இருக்குன்னு சொல்லு, சில வெளிகள் எல்லாம் பவர் இழந்துகிட்டு இருக்குன்னு சொல்லு. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லி ஸ்பேஸ்க்கு பவர் இழந்து போச்சு. ஸ்பேஸ் அவன் என்ன கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சான்னு தெரியல, கிட்டத்தட்ட 16 பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமியை கிட்டத்தட்ட 700 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்றாங்க. அப்ப இதை வச்சு நமக்கு என்ன தெரியும், இந்த பூமியில வந்து முதல்ல மனுஷன் வர்றதுக்கு முன்பு மிருகங்கள்லாம், பெரிய பெரிய மிருகங்கள், டைனோசர்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்குது என்றெல்லாம் இன்னைக்கு ஆய்வுகள் வந்து கண்டுபிடிச்சி, மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வந்து இந்த உலகத்துல என்னென்ன இருந்துச்சுன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப விஞ்ஞானம் என்ன செய்து கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சில உண்மைகளை சொல்லுது. இப்படி மேலும் அது பரலோக விசாரத்தை குறிக்கும் பொருட்டு வந்தது. ஜலத்தில் இருக்கின்ற பாசியை நீக்குவது போல் நமது ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மூடி இருக்கின்ற பச்சை திரையாகிய ராகாதிகளை விசார அதி உஷ்ணத்தால் அல்லது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது. தண்ணி ஒரே இடத்துல தேங்கியிருந்த குட்டையில என்ன மேல வந்துடும், பாசி. இந்த ஆன்மாவை வந்து திரை மூடி இருக்கு, ஆன்மாவை வந்து மாசுபட்டு இருக்குது, ஒட்டி இருக்குலாம் சொல்றதுலாம் எப்படின்னு கேட்டா ஏறக்குறைய அது மாதிரின்னு சொல்றோம். தண்ணியில இதை வந்து திருமூலர் எப்படி திட்ட சொல்றாரு, மண்ணிற் கலங்கிய நீர் போல் மனிதர்கள் எண்ணிற் கலங்கி இவன் இறை என்னாற்பது. அதாவது தண்ணி வந்து ஓடும்போது எந்த மண்ணில் சார்ந்து ஓடுதோ அந்த தண்ணி வந்து அந்த நிறத்தை, கருப்பு மண்ணில் போனால் என்ன நிறமாயிரும், கருப்பாயிரும். மணலில் போனால் இதாக இருக்கும், செம்மண்ணில் போனால் சாக்லேட்டாக இருக்கும். ஆறுலாம் பார்த்தீங்கன்னா ஆறு ஓடும்போது சமயத்தில் கலர் தண்ணி எப்படி இருக்குது அது மாதிரி. அதே தண்ணியை எடுத்து திருக்கி நீங்கள் மொண்டு ஒரு நாள் ராத்திரி வச்சுட்டு காலையில் பார்த்தா எப்படி இருக்கும், எல்லாம் வட்டி போய் வடிஞ்சு மேலே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அது மாதிரியா நம்பலாம்.
எப்படி இருக்கிறோமா? எண்ணி கலங்கி, எண்ணத்தால் நம்ம வந்து கலங்கி இருக்கிறோம். ஏன்னா இந்த அசுத்த வெளி இருக்குது, அஞ்ஞான வெளி, அதோட இயல்பு என்ன? எண்ணங்கள். அப்படியே அதுக்கு பேர் சம்காரம்னு பேரு, சம்சாரம்னு பேரு. மனைவியோட வாழ்றது சம்சாரம் இல்லை. இந்த மனம் வந்து எண்ணங்களை இதுக்கிட்டே ஓடுறதுக்கு பேரு சம்சாரம்னு சொல்றாங்க. எண்ணங்கள் விருத்தியாகி கொண்டே வருகின்றதா. அதனால்தான் இந்த பச்சை திரையாக ராகாதி விசாரிகளை அதி உஷ்ணத்தால் அல்லது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது. இதுக்கு என்ன வேணும் நீக்குவதற்கு? உஷ்ணம். உஷ்ணம் எத்தனை வகைப்படும், என்னென்ன வகையில் உஷ்ணம் கிடைக்கும்? நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோம், ரைஸ் எடுக்கிறோம், ரைஸ்லேருந்து என்ன வரும்? உஷ்ணம். கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட் புரோட்டீன் சாப்பிட்டாலும் என்ன வரும்? உஷ்ணம் தான் வரும். இப்போ டொரியெல்லாம் சாப்பிட்டா சூடு ஏறுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, உஷ்ணம் வரும். இன்னும் வேற என்னென்னலாம் சாப்பிட்டா உஷ்ணம் வரும்? மிளகு. மிளகு சாப்பிட்டா உஷ்ணம் வந்து கூடும். இன்னும் வேற பொருள் என்ன இருக்கு உஷ்ணம்? தேன் சாப்பிட்டாலும் உஷ்ணம் கூடிடும். இந்த உஷ்ணங்கள் எல்லாம் இந்த மாசம் நீக்குமா? இந்த திரையை நீக்குமா? நீக்காது. பிரணயமம் செஞ்சா, பிரணயமும் உஷ்ணத்தை கூட்டும் இல்லைங்களா? அதுக்கு சில பிரணயம சிஸ்டம் இருக்கு. சூரிய கலையில நம்ம மூச்சு எடுத்து அடக்கணும்னா உடம்பு வந்து சூடு ஏறி போயிடும். விந்து வந்து செலவு பண்ணாம விந்த கட்டி வச்சா கூட உஷ்ணம் ஏறும் உடம்புல இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி உஷ்ணங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பாசையை வந்து நீக்கும், திரையை வந்து நீக்கும். ஜலத்தில் இருக்கின்ற பாசையை நீக்குவது போல் இந்த உஷ்ணம்லாம் நீக்குமா? நீக்க முடியாது. சித்தர்கள் எப்படி நீக்கி கொண்டார்கள்? பராபரை வரைக்கும் எப்படி தெளிவு கிடைச்சது? விந்துல இருக்கின்ற உஷ்ணம், விந்துலையும் உஷ்ணம் இருக்கின்றது. அது எந்த வெளிக்குரிய உஷ்ணம், எந்த நிலைக்குரிய உஷ்ணம்? அது பராபரைக்குள்ள உஷ்ணம். அண்டங்கள் எல்லாம் நிறைந்து இருக்குது அந்த உஷ்ணம். அதை திருமந்திரத்தில் கூட அந்த உஷ்ணத்தை பற்றி சொல்லுவார். இறைவன் வந்து அண்டமெல்லாம் உஷ்ணத்தை வைத்திருக்கிறார். அங்கி மிகாமை வைத்தான் உலகேழுமே என்பார். 7 உலகத்திலையும் இந்த அங்கி வந்து மிகாமை வைத்திருக்கிறான்னு சொல்வார். அளவோட இருக்குதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு அக்னி நமக்குள்ளேயும் இருக்குது. பர்முடா ட்ரையாங்கிள்குள்ள என்ன அக்னி இருக்குதோ அந்த அக்னி நமக்குள்ளேயும் இருக்குதுன்னு சொல்லுவார். அந்த அக்னியை வந்து என்ன செஞ்சாங்க சித்தர்கள் எல்லாம்? இந்துல உற்பத்தி ஆகின்ற அந்த அக்னி ஒரு உயிர் பொருள், உயிர் அக்னி. அது யோக கனல் சொல்லுவாங்க. காமக்கனல், காமக்கனலுக்குள்ள யோக கனல். அதனால அவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? அதை வாசி பயிற்சி செஞ்சு அந்த கனலை உள்ளத்துல வைத்து உள்ளத்துல இருக்கிற திரையெல்லாம் நீக்கி கொண்டார். எத்தனை ஆண்டு தேவைப்பட்டுச்சு? 12 ஆண்டு தேவைப்பட்டுச்சு. அப்படி கூட தேவைப்பட்டா எது வரைக்கும் போக முடியும்? பராபரை வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேல அவங்க வந்து போகுவதற்கு முடியாது. ஆனா இங்க பெருமான் என்ன சொல்றாரு? இந்த ராகாதிகளை அதி உஷ்ணத்தால் அல்லது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது. ஆன்மாவை, அவர் சொல்ற ஆன்மாவை ஒட்டி இருக்கின்ற ஆன்மாவை மூடி இருக்கிற அந்த திரைகளை வந்து இந்த அதி உஷ்ணத்தால் அல்லது அதை மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியும். அப்ப பராபரை கூட முடியாது. முடிஞ்சுது. அப்ப பராபரை மற்ற உஷ்ணம் முடியாதுன்னு சொன்னாலே சித்தாந்தம் அங்கே முடிஞ்சுது. அதனால்தான் சித்தாந்தத்தினுடைய முடிவு சன்மார்க்கத்தினுடைய தொடக்கம், ஆரம்பம், ஸ்டார்டிங். ஓகே. அந்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும். ஒரு யோகியினுடைய, யோகின்னு சொன்னாலே உஷ்ணத்தை வைத்திருந்தா தான் யோகி. உஷ்ணம் வச்சிருக்கலன்னா அதெல்லாம் போகி தான். அதை மனுஷ தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது. ஒரு சாதாரண மனுஷ தரத்தில் அதை எப்படி உண்டு பண்றதுன்னு தெரியாது. அப்ப தெரியணும்னா அதுக்குள்ள யோகம் அவங்க பழகியிருந்தா தான் தெரியும். அந்த விசாரத்தை விட, யோகின்னு சொன்னாலே அது எந்த நிலை? பராபரை. இங்க என்ன சொல்ற? அந்த விசாரத்தை விட ஆண்டவரை தோத்தரித்தும் தோத்திரம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும்
அதிக உஷ்ணம் உண்டாகும். அப்பனா பராபரையை விட இன்னும் எக்ஸ்ட்ரா, இன்னும் அதி உஷ்ணத்தை வந்து எங்க பெற்றுக்கொள்ளான இறைவனை நீ தோத்திரம் செய்வதனாலும் நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும். பொதுவாக யோகிகள் அந்த உஷ்ணத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வனம், மலை, முளை முதலியவற்றிற்கு போய் 100, 1000 முதலிய வருஷங்கள் தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கின்றார்கள். இத்தனைக்கும் அவங்க காலம் எது வரைக்கும் போறதுக்கு, பராபரை வரைக்கும் போறதுக்கு. அதுக்கும் போய் அவங்க துறவு கொண்டு குகையிலெல்லாம் மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடங்கள்ல போய் உட்காந்து கடவுளை உட்காந்து வாசி பயிற்சி செய்கிறாங்களோ இல்லையோ உட்காந்து கண்ணை மூடிட்டு அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி எத்தனையோ கோடி ஆண்டுகள் செய்து கொண்டே இருக்கின்றார்களாம். இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை பண்டிக் கொள்கின்றதை பார்க்கிலும் தெய்வத்தை தோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட கோடி பங்கு, 10 கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணி கொள்ளலாம். எத்தனை கோடி எக்ஸ்ட்ரா? 10 கோடி அதிகமாக உஷ்ணம் பண்ணிக் கொள்ளலாம். எதுல, என்ன மெத்தட்ல? நினைக்கின்றதுலையும் பாடுறது. அப்ப பாடலாமா பாடக்கூடாது? அப்ப பாடணுமா பாடக்கூடாது? நினைக்கணுமா நினைக்கக்கூடாது? அப்ப கண்ணை மூடி இறைவனை வந்து நீங்க நினைத்து கொண்டு இருப்பதையும் என்ன ஆகும்? உஷ்ணம் 10 கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் பண்ணிக் கொள்ளலாம். இந்த வாய்ப்பு பிஃபோர் 19th centuryல இருந்ததா? 10 கோடி 100 கோடி பங்கு கூட்டிக் கொள்றதுக்குள்ள வாய்ப்பு அப்ப இருந்ததா? இல்லை. ஏன்னா பராபரை பீரியட்ல வந்து அந்த உஷ்ணத்தை வந்து மூலாதாரத்திலிருந்து மட்டுமே டேப் பண்ண முடியும். அதான் சைவ சித்தாந்தம், அதோட முடிஞ்சு போச்சு. அதை கொண்டு 12 ஆண்டு செஞ்சு அதை வந்து நீங்க வேற அதவே பாடுனா கதைக்காகாது. ஏன்னா சில பாடல்களை வந்து என்ன பாடியே தெரியாத எந்த நூலைன்னு பாடிக்கிட்டே நீ காலத்தை வீணாக வாசிப்பேச்சு. அதனால தான் 8-2 ரொம்ப முக்கியம் சைவ சித்தாந்தத்தில். 8-2 அறியாருக்கு என்ன வாய்க்கும்னு கேட்பார் அகஸ்தியர். இந்த 8-2 நீ அறிந்தால் என்னை போல் கோடி யுகம் வாழலாமேன்னு சொல்வார். உரைத்தவனால் குலத்தியனை உனக்கு சொல்வேன் 8-2 என்ற வார்த்தை அரைகிறை தச தீட்சை ஆகும். அப்பா இதை அறியாருக்கு என்ன வாய்க்கும்? இதுக்கு பேர் என்ன தீட்சை? தச தீட்சை. ஏன்னா 8-2 பழகுனா அதுக்கு பேரு தச தீட்சைன்னு சொல்லுவோம். அப்ப தீட்சை என்பது என்னன்னாக்க கனலை கொண்டாந்து நம்ம சேவ் பண்ணி விற்பது. இது திருமூலர் இன்னொரு வகையில சொல்வது. வேட்கை மிகுத்தது மெய்க்கொள்வார் இல்லை. வேட்கைனா ஆசை. எல்லா மனுஷனுக்கும் என்ன பெருகிட்டு போகுது? ஆசை பெருகி கொண்டே போகுது. மெய் கொள்வார் இல்லை. மெய்யை வந்து யாரும் ஏற்றுக்கொள்வார் இல்லை. பூட்டும் தறி 1 போகும் வழி 9. பூட்டுகின்ற இடம் ஒரு தறி இருக்குது. அப்படி பூட்டலைன்னா போகும் வழி 9. பாடியில் இருக்கிற சக்தி என்ன ஆயிடும்? 9 வாசல்கள்ல அந்த சக்தி விரயமாகுனார். அப்படின்னா பார்க்கறதுல நீ ஒன்றும் பண்ண வேணும். பார்த்துக்கிட்டே இருந்தாலே உன் சக்தி போகும். கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சக்தி போகும். பேசிக்கிட்டு இருந்தாலும் சக்தி போகும். இல்லைங்களா? மயிர்கால் வழியெல்லாம் போகும். சக்தி விரயமாகிக்கிட்டே போகும். தூங்குனா சக்தி போகும். காமத்திலையும் சக்தி போகும். எல்லா வகையிலையும் நம்மளுடைய ஜீவசக்தி என்ன ஆகிட்டே இருக்கும்? போய்கிட்டே வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் பூட்டும் தறி 1 போகும் வழி 9 வாசல்ல சக்தி போயிடும். நாட்டிய தாய்த்தமர் வந்து வணங்கி பின் காட்டி கொடுத்தவர் கைவிட்டாரு. நமக்கு வாழ கற்றுக் கொடுத்த பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்களே வாழு அப்படின்னு நமக்கு வழி கொடுத்துக்கிட்டும் கடைசி நேரத்தில் என்ன செய்யறாங்க? கைவிட்டாரே. கைவிட்டார்னா என்ன? இங்க வாழ முடியுமா? அம்மா அப்பா இங்க வாழறதுக்கு தான் வழி பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இது வாழ்க்கை அல்ல. அதனால நமக்கு வாழ வழி கொடுத்தவங்க கை விட்டாரு. செத்து போனேன்னு என்ன பண்ணிடுவாங்க? நம்ம தலைமுறை விட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பூட்டும் தறி 1ன்னு சொல்றதுன்னா அந்த தறி தான் மனம். மனதுல தான் கொண்டாந்து என்ன வைக்க முடியும்? பவரை நீங்க கொண்டாந்து அங்கே தான் பூட்டம். அதுக்குள்ள வச்சாதான் பூட்டிடும். சேஃப் வைக்கிற முடியும். நினைச்சு இப்ப இவர் சொல்றது வந்து நம்ம நினைக்க நினைக்க பாட பாட மனதுக்குள்ளே இருந்து என்ன செய்யாது? பவர் வந்து அங்கே குடிக்குள்.
அந்த பவர் அது உங்களோட உள்ளத்தில் வந்து கூடியும். இது நம்ம இயக்க முடியாது. நீங்கள் பாடுற இதனுடைய சிஸ்டம் வந்து இப்படி தான் இருக்குது. அதனால தான் இது வந்து பல கோடி 10 கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் பண்ணி கொள்ளலாம். எவ்வாறெனில் ஒரு ஜாம நேரம், குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம். அப்படின்னா நம்ம இடைவிடாது என்ன எப்படிமா மனதில் இக விசாரமின்றி. அப்படின்னா என்ன இக விசாரமின்றி? இடையில என்ன ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு ஃபோன் வருது, உலக நடையை பற்றி ஏதோ கேட்குறாங்க. எப்போ நீ வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன், இன்னும் வீட்டுக்கு வரலையே. நம்ம சிந்தனை என்ன ஆயிரும், வேறு இதில் ஓடிடும். இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, பாடிட்டுங்க, ஃபோன் வருது, ஃபோனை அட்டென்ட் பண்ணுறீங்க. சரி படிச்சுட்டே இருங்க, என்ன உப்பு முடிஞ்சு போச்சு சொன்னேன், வாங்கிட்டு வரலையா அப்படின்றாங்க. இந்த இருப்பை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஓடுறது, மார்க்கெட்டுக்கு ஓடுறது. ஸோ இந்த மாதிரி டைவர்ட் ஆகுனா அதை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியாது. அப்போ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கண்டினியூஸாக ஒரு 3 hours ஒன்றை பற்றி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இவர் சொல்கிற மாதிரி என்ன கூடியும், கட்டாயம் வந்துடும், உடம்புலாமல் சூடு ஏறிடும். ஆக ஒரு ஜாம நேரம் மனதில் இக விசாரமின்றி விசாரத்துடன் ஆன்ம நெகிழ்ச்சியோடு, அதில் இன்னொன்று ஆட் பண்ணுறாரு, ஆன்ம நெகிழ்ச்சி இருக்கணும்னு சொல்றாரு. தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். சிம்பிளாக கொண்டு வந்துட்டாரு, டைமும் கொடுத்துட்டாரு கண்டினியூஸாக. ஓகே, நீங்கள் அப்படி 3 hour நம்ம தொடர்ச்சியாக செய்ய முடியல அப்படின்னாக்க அட்லீஸ்ட் எவ்வளவாவது செய்யணும். ஒரு 2 hour செய்யலாம். சரி 2 hour டூ மச்லாம் அப்படின்னாக்க டைம் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யலாம், 1 hour ஒதுக்கலாம். இல்லை 1 hour எனக்கு கூட அப்படின்னா என்ன செய்யலாம், நம்ம அப்படியே வருவோம், அப்படியே குறைச்சி வருவோம். ஒரு 1 hourல ஒரு 30 நிமிடம், ஒரு 30 நிமிடமாவது நம்ம, நான் என்ன சொல்கிறேன், நம்ம போடுற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், நம்ம எவ்வளோ உழைப்பு போடுறோமோ அதுக்கேற்ற ஊதியம் அங்கே வந்து கட்டாயம் இருக்கும். அப்போ முடிந்த அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ டைம் கூட்டி சேருவோம். இப்போ இங்கே வரோம், நம்ம வந்து 8 மணிக்கு இங்கே கிளாஸ் வரோம், ஒரு 8:15 போல ஆரம்பிக்கும், ஒரு 10 மணிக்கு முடிக்கிறோம். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இங்கே வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் கூட என்ன நமக்கு லாபம், உஷ்ணம். நீங்கள் ஏன்னா அந்த நமக்கு வேறு சிந்தனை இல்லை, வெளி உலக சிந்தனை இல்லை, நம்ம இதை பற்றியே தான் இப்போ செஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 6 hour 7 hour 10 hour செஞ்சால் எப்படி இருக்கும், இந்த ஹோல் டே நம்ம போட்டு இந்த மாதிரி நினச்சோமா எப்படி இருக்கும். இந்த மாதிரி 1 வாரம் தொடர்ந்து ஒரு பயிற்சி பண்ணால் எப்படி இருக்கும், கிளியர் வருமா வராது, டைம் நமக்குள்ள அந்த எனர்ஜி வந்து கண்டிப்பாக வரும். நான் வேண்டியதை இன்னொரு வகையில் நான் சொல்கிறேன், சில மோட்டிவேஷன் காஸ்க்கு போகிறீங்க இல்லையா, 3 நாள் பயிற்சி, 5 நாள் பயிற்சி, 7 நாள் பயிற்சி, இத்தனைக்கும் அவங்க ஃபுல்லாக கொடுக்கல, ஈவினிங் டு நைட் அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக கொடுக்கும்போது என்ன ஆகிடுது, மோட்டிவேட் ஆகிடுறதில்ல அவங்களுக்குள்ள. நிறைய மோட்டிவேஷனில் போயிட்டு பாருங்கள்லாம், போயிட்டு வந்தோடனே எப்படி இருப்பாங்கலாம், சில கம்பெனிங்கெல்லாம் மோட்டிவேஷனுக்கு அனுப்புங்க, அவங்க மோட்டிவேஷனுக்கு போயிட்டு வந்தோடனே எப்படி இருக்கும், நமக்கு எனர்ஜெட்டிக்காக உற்சாகமாக இருக்கும். ஆனால் அப்புறம் இது மனம் திருப்பி என்ன ஆயிடுது, திருப்பி அதே பழைய நிலைமைக்கு வரும். இது மனதோட தன்மை வந்து கொடுது. ஏன்னா அது மனம் வந்து ஒரு மாயை. நீ மோட்டிவேஷன் கொடுத்தா தான் அதுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுக்கும். மோட்டிவேஷன் இல்லைன்னா அதோட இயல்புக்கு அது போயிடும், அதோடைய ஒரிஜினல் தன்மை என்னமோ அதுக்கு போயிடும். அப்போ நாம் என்ன செய்து கொண்டே இருக்கணும், அடிக்கடி செல்ஃப் மோட்டிவேஷன் நம்ம பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், தொகுத்து கொள்ளுங்க, இல்லை இந்த அருட்பாவை வந்து பாடுங்க, அருட்பாவுக்குள்ள பேசுங்க, டிஸ்கஷன் பண்ணுங்க. நம்ம இங்கே வந்து எப்போ மீட் பண்ணுறோம், 7 நாளைக்கு ஒரு தடவை தான் இங்கே வந்து மீட் பண்ணுறோம். மற்ற நாள் உங்களுக்கு அந்த கவுண்டர் ரிப்பீட்டேஷன் இல்லைன்னாக்க விடுபட்டுரும் சரிங்களா. 1 மாதம் 2 மாதம் வராமல் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த அந்த இது இருக்காது நமக்குள்ள, அந்த ஆர்வம் குறைந்து போகும். அதனால தான் இந்த சிந்தித்து கொண்டாவது தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்று கொள்ளலாம். ஆதலால் இவ்வுலகத்தில் விசாரம் என்கின்ற உண்மை தெரியாது, விசாரம் என்று வழங்கி
அதை துக்க விசாரம் என்றே சொல்லுவார்கள். சில பேர் விசாரணைனாக்க இறந்து போயிட்டாக்க நான் விசாரணைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. துக்க விசாரணை அது அல்ல அப்படின்னு சொல்றேன். அப்படி நாம் அர்த்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா பழைமை காலத்தில் அப்படித்தான் அது அர்த்தம். துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு எங்க போறீங்கன்னாக்க இல்லை துக்க விசாரணைக்கு போயிட்டு வராங்க. அவர்கள் பண்ணுகின்றது துக்க விசாரம், துக்கமே விசாரம் என்கின்றது. அது தப்பு அப்படின்றது. அவ்வர்த்தமும் அன்று, அதுக்குள்ள அர்த்தம் அது அல்லன்றது. சாரம் என்கின்றது துக்கம், விசாரம் என்கின்றது துக்க நிவர்த்தி. செத்து போயிட்டாதானே துக்கம். அப்ப இதுல இருந்து எப்படி நம்ம நிவர்த்தி பண்றது? இந்த துக்கத்திலிருந்து நம்ம மரணம் என்ற துக்கத்திலிருந்து எப்படி விடுபடுறது? அதுதான் வி என்பது உபசர்க்கம். சாரம் என்கின்றது துக்கத்தை நிவர்த்தித்தது. அதனால் விசாரம் என்கின்றது முன் சொன்னபடி பரலோக விசாரத்தையே குறிக்கின்றது. ஃபைனலைஸா என்ன முடிவுக்கு வந்துடணும்னா விசாரணை என்பது பரலோகத்தை பற்றி. அப்ப பரலோகம் சொல்லும் போது நமக்கு கண்டிப்பா இந்த வெளிகள் தெரியும். கடவுளுடைய படைப்பு வந்து எப்படி எப்படி அமைத்திருக்கிறார், அந்த வெளிகள்லாம் எப்படி இருக்குது, முதல்ல என்ன வெளி இருக்குது, அதை கடந்தா என்ன வெளி, அதை கடந்தா என்ன வெளி, இது தெரியணும் நம்ம. இது தெரியலன்னா எதை எப்படி நம்ம விசாரணை பண்றது? ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு இந்த வெளிகளே சொல்லி இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வெளிகளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தன்மை உண்டு, ஒவ்வொரு வெளிகளுக்கும் நடம் உண்டு, ஒவ்வொரு வெளிகளுக்கும் சக்தி உண்டு, ஒவ்வொரு வெளிகளிலும் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு உள்ள உடம்பும் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறாங்க. அண்டங்கள் வந்து கொடா கோடி அண்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும். பரலோக விசாரத்தையே குறிக்கின்றார். அவர் இடைவிடாது நாம் விசார வசத்தாராய் இருக்க வேண்டியது. மேலும் விசாரம் என்பது விபத்து, சாரம் நீக்குதல், நடத்தல். ஆதலால் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பயிலுதல் வேண்டும். நல்ல நெறியில அந்த நமக்கு வந்து பயிலணும், ப்ராக்டிஸ் இருக்கணும்னு சொல்றாரு. ப்ராக்டிஸ் இல்லைனாக்க முடியும். இப்போ நம்ம வந்து கடந்த காலங்கள் எத்தனை வருஷம் இருக்கியா இங்கே இந்த வகுப்புக்கு ஆரம்பத்தில் தான் அவர் வீட்டிலேருந்து கனெக்ட் பண்ணாங்க. 2008. 2008னாலே கிட்ட 5 வருஷம் மேலாகுது இல்லையா? ஸோ இந்த 5 வருஷத்தில் நம்ம இவ்வளோ பாடங்கள் படிச்சிருக்கிறோம், இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இதனால நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறீங்களா இல்லையா? நீங்களும் வீட்டில் வந்து வணங்கி இருக்கிறீங்க, வணங்கி நீங்களும் படிச்சிருக்கிறீங்க. இப்போ ஆண்டுக்கு ஆண்டு செவ்வாய் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன்மீக தெளிவு எப்படி இருக்கு? இதே நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால உங்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? இப்போ நீங்களும் வந்து சன்மார்க்கத்தில் இருக்கிறீங்க, இது பெங்களூர்ல இருந்திருக்கீங்க. அப்போ பெங்களூர்ல நீங்க இருக்கும்போதோட நிலை என்ன? இப்போ இங்க வந்து நீங்க இந்த பாடங்கள் கேட்கும் போது இதனுடைய நிலை என்ன? எவ்வளோ நீங்க வந்து விழிப்புணர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க? அப்போ உள்ளுக்கு உஷ்ணம் இருந்தா தானே அது நீங்க தானே இது தெளிவு கிடைக்குன்றாரு. இல்லைன்னா தெரியறது வாய்ப்பே. ஓகே. மேலும் சிலர் இது ஆண்டவர் வருகின்ற தருணமாக இருக்கின்றதே, இத்தருணத்தில் முயற்சி செய்வானே. அப்பயும் கேள்வி பாருங்க, கடவுள் வந்தா நேராக வாங்கிக்கலாமே, ஏன் வந்து நம்ம போய் முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம்? வந்து அவர் கொடுக்க கூடாதா அப்படின்லாம் கேள்வி இருக்கு இல்லையா? ஆண்டவர் வந்தவுடன் பெற வேண்டியது நாம் பெற்றுக்கொள்ளப்படாதோ என்று வினவலாம். வினவலாம்னாக்க கேட்கலாம். ஆம், இங்கு தாம் வினவியது நலம்தான். ஆண்டவர் வரப்போகின்றதும் சத்தியம்தான். நம்மவர்களின் திரை நீங்க போகின்றதும் சத்தியம்தான். நம்மவர்கள் சொல்றது, நம்மவர்கள்னா யாரை குறிக்குது? சன்மார்க்கர்கள். நீங்கள் எல்லோரும் பெற வேண்டியதை பெற்றுக் கொள்கின்றதும் சத்தியம்தான். ஆனால் முன் சொன்ன ராக சம்பந்தமான பச்சை திரை 2 கூறாக இருக்கின்றது. அதிலே 2 கூறாக இருக்கின்றது. அந்த பச்சை திரையிலே வந்து 2 கூறாக இருக்கின்றது. யாவெனில் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அசுத்த மாயா திரை, சுத்த மாயா திரை என்றும் 2 அப்ப திரையில சுத்த மாயா திரை, அசுத்த மாயா திரை. இவை கீழ்பாகத்தில் ஒரு கூறும் மேற்பாகத்தில் ஒரு கூறுமாக இருக்கின்றது. இதெல்லாம் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. எக்ஸ்ரேலாம் எடுத்து நீங்க எல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது, ஸ்கேன்லாம் பண்ணால் இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. அவருடைய கண்ணுக்கு அது தெரியுது, நமக்குள்ளே இருக்கிறது எப்படி இருக்குது
அந்த திரை. ஏன்னா மாயை திரைகள்லாம் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த நிலை வரும்போது, அந்த ஆற்றல் வரும்போது அது நமக்கு தெரியும். கீழ்பாகத்தில் உள்ளது அசுத்த மாயாத்திரை, சுத்த மாயாத்திரை என்னும் இரண்டும். இவை கீழ்ப்பாகத்தில் ஒரு கூறும், மேற்பாகத்தில் ஒரு கூறுமாக இருக்கும். கீழ்ப்பாகத்தில் உள்ளது அசுத்த மாயாத்திரை, கீழ் நோக்கி இருக்கிறது அசுத்த மாயாத்திரை. மேற்பாகத்தில் இருப்பது சுத்த மாயாத்திரையாக இருக்கும். இவற்றில் அசுத்த மாயாத்திரை இகலோக போக லட்சியமுடைய. இதுதான் எல்லாருக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்குது. எல்லாருக்கும் என்ன ஆசை? உலகில் ஆசை. உலகில் தேவை மண், பெண், பொருள், இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. சுத்த மாயாத்திரை பரலோக சாத்தியத்தை உடையது. இது ஒரு சிலருக்கு என்ன செய்யுது? தூண்டப்பட்டிருக்குது. இது சில பேருக்கு வேலை செய்யுது. அதனால அவங்கெல்லாம் என்ன தேடுறாங்க? ஆன்மீகத்தை தேடுறாங்க. பிறப்பை ஒழிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு அந்த ஆர்வம் இருக்குது. பரலோக சாத்தியத்தை உடையது. இவற்றில் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கின்ற போது, கடவுள் உதவி செய்யும் போது, முயற்சி இல்லாத சாதாரண மனுஷர்களுடைய கீழ்ப்பாகத்தில் இருக்கின்ற அசுத்த மாயை என்னும் பச்சை திரையை மாத்திரம் நீக்குவார். இது இன்னைக்கு சில பேர், சில ஸ்பிரிச்சுவலிஸ்ட் என்ன செய்வாங்கன்னாக்க, இனிஷியேஷன் பண்ணுவதற்கு முன்பாகவே சில கிளீன்சிங் பண்ணுவாங்க. இந்த ஓரா கிளீன்சிங்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் சில இது செய்யும் போது சில இது நீங்கிடும். பாடி கிளீன்சிங்லாம் இருக்கு இல்லையா, நிறைய சிஸ்டம் இருக்கு இல்லையா. நம்ம எப்படி இந்த சுத்திலாம் போடணும், சுத்தி போடும்போது சில ஓரா எடுத்துறாங்களே, அது மாதிரி கொஞ்சம் பவர் உடையவங்க இன்னொருத்தவங்க மேலே கை வச்சானே இந்த கரண்ட் அவங்கள உள்ளுக்கு போடுச்சுன்னா அங்கே இருக்கிற அந்த நிறை நீங்கிடும். இப்போ ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு கை வச்சனே என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்குள்ளே இருக்கிற சில திரை நீங்கிடுச்சு. ஏன்னா அவர் ஒரு நிலையில் உள்ளவர் இல்லைங்களா. அப்போ அது நீங்கினே அவருக்கு அதுலேருந்து அப்புறம் இன்னும் தேடல் கூட ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் ஏற்படும். இன்றைக்கி அந்த மாதிரி சில பேர்லாம் ஆற்றல் உடையவங்களாம் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இருக்கிற கீழ்ப்பாகத்தில் இருக்கிற அசுத்த மாயாத்திரை நீங்கும். ஆனால் மேல் பாகத்தில் உள்ளது நீங்காது. ஏன்னா அதுக்குரிய முயற்சி இருந்தால் தான் அது. முயற்சி இல்லாத சாதாரண மனுஷருடைய கீழ்ப்பாகத்தில் இருக்கின்ற அசுத்த மாயா என்னும் பச்சை திரையை மாத்திரம் நீக்குவார். அதனால் அக்காலத்தில் நாம் அத்திரை நீங்கியவுடன் கூடிய வரையில் சுத்தமாய் புனிதர்களாய் இருக்கலாமே, அல்லது பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கு கூடாது. பெற வேண்டியது எது? முடிவான ஆண்மை, முடிவான சித்தி. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியுமானா பெற்றுக்கொள்ள முடியாது. மேலும் பஞ்சகிருத்திய விபவங்களும் இதர சித்தி முதலியவைகளும் ஆன்மா அனுபவத்தில் செய்யவும் பெறவும் கூடாது. பஞ்சகிருத்தியம்னாக்கா படைத்தல், காத்தல், பக்குவம் அறித்தல், துருசி நீக்குதல், இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. அதே நேரத்தில் ஆன்ம அனுபவத்தையும் பெற முடியாது, சித்தி முத்திகளையும் பெற முடியாது. பின்னும் நன்முயற்சி செய்தே மேலேற வேண்டும். திருப்பி நீங்கள் என்ன செய்யணும்? திருப்பி மீண்டும் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி அந்த உயிர்களுக்கு தொண்டு செய்து அந்த புண்ணியத்தை நீங்கள் வச்சுருந்தாலும் அதான் நன்முயற்சின்னு சொல்கிறது. அதை செய்தே மேலேற வேண்டும். மேலும் இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சல் முதலியவை யாவும் அடுத்தவர்களுக்கு பக்குவம் வருவிக்கும், பாவிகளை விளக்கமும் உண்டாயின. நம்ம சபையில் என்ன நடக்கும்? சமயத்தில் கூச்சல், குழப்பம், சண்டை, சச்சரவு, விரோதங்கள் இதெல்லாம் நடக்கும். அதில் அடிச்சு கிடிச்சு பிடிச்சிக்கிட்டு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க? பாவிகள் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அதனால் நாம் எல்லாரும் இத்தருணம் இப்போதே விசேஷ நன்முயற்சியுடன் இருந்தால் ஆண்டவர் வருகின்ற போது நாம் கீழ்ப்பாகத்தில் உள்ள அசுத்த மாயா திரையோடு கூடிய மேற்பாகத்தில் இருக்கின்ற சுத்த மாயையினுடைய பச்சை திரையும் நீங்கி போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. இப்பே நம்ம எப்படி இருக்கணுமா? முயற்சியில் நீங்கள் இப்பே ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்ற. கடவுள் எப்போ கொடுக்குறாரோ அது கொடுக்கட்டும். அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ண வேணாம். இப்பே நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்து கொண்டே போவோம். கர்மையில் பச்சை வண்ணம் உடையது அசுத்த மாயாத்திரை, பொன்மையில் பச்சை வண்ணம் உடையது சுத்த மாயாத்திரை. ரெண்டுக்கும் கலர் காம்பினேஷன் கொடுக்குறாரு. எது எது கலந்துருக்குது? திரை நீங்கின பிறகு மற்ற 8 திரைகளும் அதிக விரைவில் நீங்கி போய்விடும். இன்னும் எத்தனை இருக்குது? 8 இருக்குங்க. 8 திரையும் நீங்கி போகும். இத்திரைகளின் விவரத்தை திரு அருட்பெரும் ஜோதி அகவலில் கண்டு உணர்க. ரிஃபர் பண்றாரு.
இதை பற்றி மேலும் நீ தெரிஞ்சுக்கணுன்னாக்க நான் ஏற்கனவே அகவல் எழுதியிருக்கிறேன். அப்போ இது எழுதும்போது அவர் இது வந்து புனைந்து எழுதினார்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா இவர் எதை ரிஃபர் பண்ண சொல்கிறாரு? அகவலை ரிஃபர் பண்ண சொல்கிறார். அப்போ வேற யாரோ இதை எழுதியிருப்பான்னு சொல்கிறதுக்கு நியாயம் இல்லை. ஏன்னா அகவல் இவர் தான் 1596 வரை எழுதியிருக்கு. அதில் திரைகளை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் பாரு, நான் என்ன கொஞ்சம் விரிவாக எழுதியிருக்கிறேன் அந்த திரைகள்லாம் எத்தனை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை கண்டு உணர்க. மேலும் இவை நீங்கின உடனேயே ஒருவன் பஞ்சகிருத்திய முதலானவையும் செய்வான். திரை நீங்கிட்டா அவங்களோட ஆற்றல் என்னன்னு சொல்றாரு? கடவுள் என்ன செய்யறாரோ அதே வேலையை இவனும் செய்வான் அப்படின்றார். ஆதலால் ஒவ்வொருவரும் முயற்சியுடன் இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நம்ம செய்யற முயற்சிலாம் வந்து நமக்கு என்றோ ஒரு காலத்துல என்ன கொடுக்க போகுது? லாபத்தை கொடுக்க போகுது. மேபி அது இப்ப கொடுக்காம இருக்கலாம். நீங்க அடுத்த ஜென்மம் பிறந்தாலும் மறுபடியும் என்ன செய்யணும்? நீங்க தொடங்கணும். நீங்க மறுபடியும் செய்ய வேண்டியது செய்யணும். மேபி அடுத்த ஜென்மத்தில் கூட அது அவங்களுக்கு அமையலாம். நம்ம எந்த அளவுக்கு முயற்சி போடுறோமோ அந்த அளவுக்கு அதோடைய இது இருக்கும். இதற்கு மேற்பட்ட நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த வேதம். எந்த வேதம்? ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். இங்கதான் பிரச்சனை. பெருமான் என்ன சொல்றாரு? இதற்கு மேற்பட நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதை பார்த்துருக்கிறோம்? சிலைகளா பார்த்துருக்குறோம். எல்லா தெய்வத்தையும் நடராஜரா பார்த்துருக்குறோம். ஏதோ பார்த்துருக்குறோம். கேட்டும் அவங்க சொன்னதை என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த வேதம். எதுலையும் வேதத்துலையும் யாரும் லட்சியம் வச்சுக்கல. கொடுத்தா தானே அதையும் படிச்சு கொடுக்கல. அப்புறம் எங்க வேதம்? ஏதோ ஒரு சில வேதத்தில் லட்சியம். இப்போ இஸ்லாமா அவங்க ஒரு வேதத்தில் லட்சியம் வச்சுருப்பாங்க. இப்போ கிறிஸ்டியனிட்டியா அது ஒரு லட்சியத்தில் வச்சுருப்பாங்க. எந்த வேதத்துலையும் லட்சியம் வைக்காத ஆள் யாருன்னு கேட்டால் திருக்குறளையும் வைக்கிறதில்ல, திருமதத்துலேயும் வைக்கிறதில்ல, ரிக்கு வேதத்துலேயும் வைக்கிறதில்ல, யஜுர்வேதத்துலேயும் வைக்கிறதில்ல, சாம வேதத்துலேயும் வைக்கிறதில்ல, அதர் வேதத்துலேயும் வைக்கல. நமக்கு தெரியல அதெல்லாம் என்னதான் உள்ளுக்கு இருக்குதுன்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயிலுக்கு போய் ஏதோ அர்ச்சனை பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு அபிஷேகம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வர்றது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ நாலேஜ்ன்றது நமக்கு இல்லாமலே போச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த தேவாரம் அது இதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. நால்வர்களோட இதை படிங்க பாடுங்க. அதில் படித்தாக்கா அதில் எப்படி இருக்குது? நீ பாடு அடைஞ்சிருவ அப்படின்றது மையமாக இருக்குது. இங்கே பாடி இங்கேயே அடைஞ்சிருவேன்றது அதுவும் தெரியல. நீ பாடிட்டு அங்கே போய் அடைஞ்சா நமக்கு என்ன தெரியும்? எப்போ போகிறோம், யார் போனாங்கன்றது ஒவ்வொரு விவரமும் நமக்கு தெரியல. சித்தாந்தத்தை எடுத்து படித்து பார்த்தா சித்தாந்தம் என்ன சொல்லுது? உனக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரு, குண்டலி சக்தியாக இருக்கிறாரு அப்படின்னு குண்டலியை எழுப்ப சொல்லுது. அதுக்கு அட்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடியது பதஞ்சலி யோக சூத்திரங்கள் வந்து முதன்மையாக இருக்குது. அதில் ஒரு அங்கம் வந்து ஆசனம் என்று சொல்லக்கூடிய யோகா பயிற்சி கொடுக்குது. அப்போ சில பேர் யோகா பயிற்சியோடு நின்றுக்கிறாங்க. அதில் மற்ற அங்கங்களெல்லாம் நியமெல்லாம் கடைப்பிடிக்கிறது. எல்லாம் வச்சு வெளுத்து வாங்க வேண்டியது, போய் அங்கிட்டு போய் யோகா செய்ய வேண்டியது. சுற்றி பெற முடியுமா? குண்டலி எழுப்புமா? அதில் எருமை தேஞ்சி கட்டெரும்பா போன மாதிரி இப்போ தட்டி எழுப்புற குண்டலிலாம் வந்துருச்சு. இல்லைங்களா? ஸோ எல்லாமே எப்படி ஆயிடுச்சு போச்சு கால ஓட்டத்தில். அந்த ஆக்சுவல் பாத் வந்து இருப்பதில்லை. அதனால எந்த வேதத்திலையும் ஆகமம் 28 ஆகமங்கள் இருக்குது நமக்கு. ஆகமம்னா கடவுளை அடைவதற்குரிய சொல்லப்படுகின்ற முறைகள் ஆகமம். அதோடைய விரிவு வந்து 108 இருக்குது. எத்தனை பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியும்? இதெல்லாம் என்ன ரூட்டுன்னு யாரு கண்டுபிடிச்சி நமக்கு இதெல்லாம் படிக்கிறது நேரம் இருக்கா? அப்புறம் புராணம் 18 புராணங்கள் இருக்குது. இந்த ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் கம்ஸ் அண்டர் புராணங்கள். அதில் கருட புராணம், விநாயக புராணம், கந்த புராணம் எல்லாம் புராண கதைகள்லாம் இருக்கு. இதிகாசம் மன்னர்களுடைய வரலாறு 12 இதிகாசங்கள் வந்துருக்கு. முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். எதாவது ஒன்றுலையாவது விட்டு வைக்கிறாரான்னா இல்லை. எதுலையுமே நீ லட்சியம் வைக்க வேண்டாம். இதுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. ஏன் பெருமான் இதிலெல்லாம் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்படின்றதுக்கு விட தெரியும்.
அவர் சொல்றாரு பாருங்க, அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்குறி அன்றி. குழுவுக்குறினாக்க ஒரு குழுவுக்கு, ஒரு இனத்துக்கு சொல்வது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறே ஒழிய யூனிவர்சலாக சொல்லப்படலைன்றாரு. இப்ப விநாயகர் அப்படின்னு சொன்னா யாருக்கு பொருந்தும்? இந்துஸுக்கு விநாயகர் தான். நம்ம ஏதோ வச்சு நான் கடவுள் சொன்னா நம்ம ஏதோ காலமெல்லாம் இதே வச்சு நம்ம கடைசி வரைக்கும் கும்பிட்டுட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு இதுதான் கடவுள் என்று நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல இதை போய் நம்ம ஒரு முஸ்லீமோ ஒரு மற்ற இனத்துக்கோ இவர் தான் கடவுள் அப்படின்னு சொன்னா அவங்களாம் ஏற்றுக்கொள்ள. அதனால தான் பெருமான் சொல்றார், இது ஒரு குழுவுக்காக, ஒரு இந்து என்ற ஒரு குழுவுக்காக இது சொல்லப்பட்டதே ஒழிய இது வந்து மற்ற உலக லெவலில் உள்ள ஒரு ரிசர்ச்சுக்கு வந்து இது சொல்லப்பட. குழுவுக்குன்றி தெய்வத்தை இன்னபடி என்று தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்று கொஞ்சமேனும் புறங்கவைய சொல்லாமல். புறங்கவையனாக்க ஓப்பனாக, வெளிப்படையாக. ஏன் சுற்றி வளைச்சி ஏன் உருவத்தில் அப்படிலாம் சொல்லிட்டு வரணும்? நேராக சொல்லிட்டு போவேன், அவர் வெளியா இருக்கிறாரு ஒளியா இருக்கான்னு சொல்லிட்டு போவேன். இப்போ யார் நம்ம கேஸாக போட போகிறோம்? ஆனால் அப்படி அது சொல்லப்படலை. ஆனால் நம்ம வேதத்துக்குள்ளே போனோமா எப்படி சொல்லப்படுதெல்லாம் வெளியாக ஒளியா. வேதம் படிக்காதனால நம்ம உருவத்தில் வச்சதுல தான் நின்றுட்டு இருக்கிறோம். பின்னால் வந்தவங்களும் அதே என்ன பண்ணுனாங்க, அந்த உருவத்தையே வச்சு நமக்கு வழிபாட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இங்கே சொல்கிறாரு, அதில் வந்து நீங்கள் லட்சியம் வைக்க வேண்டும். புறங்கவியை சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அப்படின்னா டோட்டலாக நீ கடவுளை உண்மையாக நீங்கள் கடவுள் எப்படி இருக்கிறார்ன்றதை நீங்கள் யாரும் தெரிந்து கொள்ள கூடாது. இது வந்து ஒரு துரோகம் தானே, மாட்டி விட்டாங்கல்ல. இப்போ இதை தான் நம்ம என்ன செய்யணும், உடைச்சிக்கிட்டு இதை வெளியே வரணும். அதை மறைச்சிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அது மறைக்கப்பட்டுருச்சு. அதை நீங்கள் போகர் ஞானத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவர் கூட சொல்லுவார், சீரான உலகத்தோர் மயங்கவே தான் சிறப்பாக வேதம் என்றும் புராணம் என்றும் பலவாறாக வேதங்களை கட்டி போட்டான் வேத வியாசனன் தானப்பா. வேதவின் வியாசன் கட்டை நம்ப வேண்டாம், மேதினியோர் மாய்கதனில் விரும்பச் செய்தார். ராசகர் என்ன செஞ்சிட்டார், எல்லாரையும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் யாரும் கடவுளை உள்ளுக்கு தேடாதீங்க, நான் வெளியில் வச்சு வேதம் எழுதுறேன், நீங்களாம் வெளியில். இந்த புக்கை யார்கிட்ட கொடுத்துட்டாரு எழுதிட்டு? பிராமணர் எல்லாம் படிச்சிட்டாரு. அந்த நீ வச்சு பொழைச்சிக்க. இன்னைக்கு அதுதான் கொழுப்பாக ஓடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கு. ஓகே, மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணு மாத்திரமேனும் தெரிவிக்காமல். அது என்ன அர்த்தம்? அணு மாத்திரமேனும் தெரிவிக்காமல். கொஞ்சம் கூட உங்களுக்கு கடவுள் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார்னு சொல்லாம எல்லாமே புறத்துல காட்டி போட்டு உங்களை அப்படியே மறைச்சு விட்டாங்க. மறந்துட்டோம், நம்ம மறந்துட்டோம் கடவுள் நமக்குள்ள இருக்கிறாருன்ற ஒரு கான்செப்டே எல்லாம் மறந்துட்டு கடவுள்னா எங்க தேடி போயிட்டோம், எல்லாம் வெளியில போயிட்டோம். ஒரு 5000 இயர்ஸா நம்மளை அப்படியே என்ன டைவர்ட் பண்ணி வெளியே காட்டியாச்சு. டிஎன்எல்லாம் பதிஞ்சிருச்சு, எல்லாம் வெளியில தான் பதிஞ்சிருச்சு. விளங்குங்களா? இப்போ வந்து இவர் என்ன சொல்றாரு, ஆனா வேதம் போய் படிச்சா வேதம் என்ன சொல்லுது, உள்ளத்து ஒருவனை உள்ளொரும் சோதியை உள்ளம் ஒரு அடி விட்டு நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கணும் உள்ளம் அவனை ஒருவர் யாதனை எங்க சொல்லுது? கடவுள் உள்ளத்துக்குள்ள இருக்கிறான். உள்ளமே பீடம் உணர்வே சிவலிங்கம் தெல்லியர் அர்ச்சிக்குமாறு. உணர்வு தான் சிவலிங்கம்னு சொல்றாங்க. அந்த மெய் உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் சிவலிங்கம். நமக்கு வெளியில ஒரு சிவலிங்கம் வச்சுட்டு எல்லாம் என்ன பண்றோம், சிவலிங்கம் பூஜை செஞ்சுட்டு உட்காந்துரும். உள்ளுக்கு உணர்வு வர்றதே இல்லை. ஏன்னா குண்டலி எழுப்பி உள்ளுக்கு வச்சாதானே உணர்வு வரும். ஸோ அது மாதிரி ஆக தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். பிண்ட லட்சணத்தை, பிண்டம் என்னவாகணும், என்ன மாதிரி பிண்டம் நம்ம எடுக்கணும்? ஒளி பிண்டம் எடுக்கணும் இல்லைங்களா? அந்த உலகத்துக்கு போகணும்னா நீங்க வேற உடம்பு எடுத்தாகணும். இந்த வேற உடம்பு எடுக்கணும்னு சொல்லாம என்ன சொல்லி விட்டாங்க, வைகுண்டம் போ, சிவலோகம் போ, பிண்டத்தை பத்தி பேச. அதனாலதான் இன்னைக்கே என்ன ஆகுது, இறந்துட்டா கூட சடங்கு செய்யும் போது இவங்க இறந்துட்டாங்க, இவங்க என்னையிலேருந்து சிவலோகத்துக்கு போறாங்க, நம்மலாம் பத்திரமா அவரை அனுப்பி வைக்கணும், யாரும் நீங்களாம் இது பண்ணக்கூடாது. இவங்க போகும்போது சீர் கொடுத்துட்டு போவாங்க, இந்தாங்க ஒரு சாப்பு வைப்பாங்க, இந்த சாப்பை பத்திரமா வச்சுக்கோங்க.
இதுதானே நடந்துகிட்டு இருக்குது, இதுதானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன காட்டி விட்டாங்க? இறந்துட்டாக்க எங்க போயிடுவாங்க? நீ இருக்கும்போது அந்த உலகத்துக்குள்ள உடம்பை நீ பெற்றிக்கலாம். அப்ப டீச்சிங்கும் அப்படித்தான் போகுது. அந்த சடங்கு செய்யும் போது அப்படிதான் சொல்லிடுறாங்க, இறந்துட்டனே இவரு போயிடுவாரு. அப்புறம் 16 கூப்பிட்டு வந்து எல்லாம் நவதானியத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டா அவரு நல்லபடியா போயிடுவாரு. அப்புறம் 30 செய்யும் போது இவர் நல்லா போயிடுவாரு. அப்புறம் திதி வந்தனே அவருக்கு வேண்டிய சடங்குலாம் செஞ்சுட்டா இவர் நல்லபடியா போயிடுவாரு. இன்னும் போகல. உடம்பு எடுக்கணும் உடம்பு எடுக்கணும்னு சொல்லாம, உடம்பு இருக்கும் போதே எடுக்கணும்னு சொல்லாம இவங்க வந்து நேரா அங்க போயிடுவாரு, இங்க போயிடுவாரு, அந்த லோகம் இந்த லோகம்னு லோகத்தை காட்டி விட்டுட்டாங்க. அந்த லோகத்துக்கு போறதுக்கு, இப்ப இந்த லோகத்துக்கு வருவதற்கு நமக்கு என்ன வேணும்? உடம்பு வேணும். அப்ப கருப்பை இருந்துச்சுன்னா கருப்பைக்குள்ளதானே இந்த உடம்பு செஞ்சு இந்த உலகத்துக்கு வந்தோம். இப்ப நீ எங்க போக போறேன்னே அங்க உள்ள உடம்பு நம்ம எடுக்குமே. அதனால சித்தர்கள் சொன்னாங்க, தேகம் எடுக்கும் தேகத்தை அறியா, தேகத்தின் சூட்சம் தெரியாதவர்க்கும் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திறம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு, சிவலோகத்துக்கு போறதுக்கு என்ன எடுக்கணும்னா உடம்பு நீங்க எடுக்க வேண்டும். யாருக்குங்க அங்க போற உடம்பு எடுக்கணும்? அங்க போய் வாழ்வதற்குரிய உடம்பை யாருக்கு செய்ய தெரியும்? என்ன கேட்டா, இந்த உலகத்துல வாழ்வதற்கே தாய்க்கும் தெரியாது, தந்தைக்கும் தெரியாது. அங்க போய் வாழும். ஆக்சிஜன் இல்லை, தண்ணி இல்லை, காற்று இல்லை, அங்க வந்து சாப்பாடு வேற, அங்க இவ்வளோ நர்வஸ் சிஸ்டம் தேவையான்னு தெரியல, அங்க இந்த மூக்கெல்லாம் தேவையான்னு தெரியல, இந்த காது தேவையான்னு தெரியல. இதெல்லாம் ஒண்ணுமே தேவை இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து காது இல்லாம கேட்கும், கண் இல்லாம பார்க்கும், மூக்கு இல்லாம அது நுகரும், இருந்த இடத்துல இருந்தே தொடும். அந்த உடம்பு அப்படிப்பட்ட உடம்பு செய்யணும்னு சாதாரண விஷயம். நம்ம ஏற்கனவே அந்த உடம்பு படிச்சிருக்கோம். முத்தேக சித்தியில வந்து அந்த ஞானத்தேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆக இப்படி பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினால் யாதெனில் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்தியலோகாதிபதி என்றும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து, கடவுள் எல்லாம் எப்படி வச்சுட்டாங்க? ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மாதிரியே வச்சு அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். கடவுளுக்கு இப்படிதான் இருக்கு. அதே மாதிரிதான் சனி பகவானுக்கு அவருக்கு ஒரு வாகனம், அவருக்கு ஒரு இது, அவர் எதில் போவார் எல்லாம் அவருக்கு ஒரு வாகனம் வச்சுட்டு, அவருக்கு ஆயுதம், ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பாவனை வச்சுட்டு. வெள்ளைக்காரன் என்ன சொல்றான், இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வைப்ரேஷன், ரேடியேஷன், அதோட ரேடியேஷனோட தாக்கம் தான் வந்து நமக்கு இது பண்ணுது. ஆனால் நமக்கு சொல்லும் போது எல்லாமே உருவத்தில் வச்சு சொல்லி கொடுத்து, நம்ம அந்த உருவத்தில் பிடிச்சிட்டு உருவ பூஜைகளை நம்ம பண்ணி கொண்டோம் இருக்கணும், இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். தெய்வத்துக்கு கை கால் முதலியன இருக்குமா? இது மாதிரி யாரும் இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டாங்க. இவ்வளோ நாள் நமக்கெல்லாம் அப்படி தான் வச்சிருக்கிறோம், கை காலெல்லாம் வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்கோம். தெய்வத்துக்கு கை கால் முதலியன இருக்குமா என்று கேட்பவருக்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள். கேட்டாங்க எல்லாம் விழிக்கிறார்கள். இது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு ஆள் வச்சு விட்டு போயிட்டாரு. பின்னால வந்த பெரியவர்களும் என்ன செஞ்சாங்க, எதுக்கு நம்ம வம்பு, பெரியவர் ஒருத்தர் இப்படி வச்சிருக்காரு, நம்மளும் அதை வச்சே பாடிட்டு போவோம் அப்படின்னு எல்லாருமே வச்சு பின்னால பாடிட்டு போயிட்டாங்க. அப்படி வந்ததுதான் அந்த தோடுடைய செவியெல்லாம், அவருக்கு தோடு இருக்கு, அவருக்கு செவி இருக்குன்னு எல்லாம் பாடினா எப்படி இருக்கும்? பின்னால் வந்து அந்த மாதிரி பாடிப்போம். முறையை படிச்சிருக்கிறாரியா, எப்படி அப்பா அவருக்கு உடம்பு இருக்குது, அவர் நம்மளை போல இருக்கிறாரு அப்படின்னு தானே எல்லாம் கருத வேண்டி வரும். ஏன்னா படித்தவங்க சின்னவங்க இல்லையே. ரோட்டில் போகிறவங்க படிச்சிருந்தா அவன் போய் செய்யிட்டு போயிடுவான். படித்தவங்க பூரா யார்? பெரியவர்கள் சொல்றாரு. அப்போ எத்தனை ஞானம் அவங்களுக்கு இருக்கும். அப்பதான் பெருமான் சார் உண்மையை அறியாத அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார். ஆனால் ஆதியில இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். இதை மறைச்சாலு சாதாரண உங்களுக்கு தெரியுங்களா? இந்த கலியுகத்துக்கு முன்பு கோயில் வழிபாடு இல்லை.
கிரக வழிபாடு இல்லை, ஆசிரம வழிபாடு தான். குருக்கிட்ட போய் தான், குருக்கிட்ட போனேனே என்ன படிப்பு, உள்ளுக்கு இருக்கிற ஆன்மாவை எப்படி நம்ம வளர்க்கறது, சக்தியை நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தன்மை எப்படி நம்ம அப்படி உள்ளது. இதெல்லாம் வந்தது எப்ப? கலியுகம். அப்ப கலியுகம் வந்து இது யாரும் தெரியக்கூடாது, இந்த உண்மையை மறைக்கணும் என்பதற்கு தான் நமக்கு வேதங்கள் எல்லாம் போட்டு மறைச்சது. அதனால தான் இது ஆதியிலே மறைத்தவன். சாதாரண ஆளு கிடையாது, நம்ம ஐயரை கூட குறை சொல்ல முடியாது ஒரு வகையில். அவங்க ஏதோ கொடுத்ததை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆதியில் அதை மறைத்து போட்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க எல்லா மாதிரி பிரில்லியன்ட் அவர். இன்னைக்கு ராமாயணம் உண்மையான இன்ன வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். ஒருத்தன் பாலம் இருக்குன்றான், ஒருத்தன் பாலம் இல்லைன்றான், ஒருத்தன் சண்டை நடந்ததுன்றான், ஒருத்தன் சண்டை இல்லைன்றான், ஒருத்தன் பொய்ன்றான், அது இல்லைன்றான். ராவணன்னா எப்படா 10 தலை ஒருத்தனுக்கு இருக்க முடியும், என்ன நீ கதை பேசுற, 10 தலை எங்க இருக்கும், எல்லாம் தத்துவம் தான் அப்படின்றான். ஆனா திருஞான சம்பந்த சுவாமிகள் ராவணனா பாடியிருக்காரு. ஆமா, அவர் வந்து பாடி, இது தத்துவத்துல உள்ளதை இவரும் வந்து பாடி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி குழப்பம் இல்லைங்களா, அதை உடைச்சி சொல்றதுக்கு யாருனாலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த வல்லவன் சொல்லும் போது அது வந்து பராபரையை குறிக்குதா, அற்பர் ஜோதியை குறிக்குதா? பராபரை தான். அதுவே அறுப்பது யாருக்குமே தெரியாது. அப்ப அதுவே அதை மறைச்சிக்கிச்சு. அதான் மறைக்கும் தொழில் ஒண்ணு இருக்குல்ல, படைத்தல் காத்தல் மறைத்தல் இருக்குல்ல, அது மறைக்கவும் முடியும். எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும், கொஞ்ச நாளைக்கு நான் மறைச்சு போடுறேன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்குள்ள இவர் வந்துட்டாரு, அது மறைச்சு வச்சிருச்சு. அது 5000 ஆண்டு முடிஞ்சிச்சு, அந்த காலம் முடிஞ்சதுனால தான் இது வருது. மறைத்தது போதும், இனிமேல அது ஏன் மறைச்சதுன்றது சித்தர் நூல்களை நம்ம ஆய்வு செய்யும் போது என்ன தெரியுதுன்னா, இப்படி மறைச்சி போலன்னா உலகத்தில் பெருக்கம் ஏதுன்னு கேட்குறாங்க. எல்லாரும் கடவுள் அடைஞ்சிட்டாங்க, அப்புறம் ப்ரொடக்ஷன் எப்படி, நெக்ஸ்ட் உயிர்கள் எப்படி இந்த உலகத்துக்கு வருது? அதனால மறைப்பு தேவை. ஒரு காலகட்டத்தில் மறைச்சா தான் உனக்கு தெரியாது, நீ வந்து இங்கே மாட்டிக்கிட்டு வர்க்கம் பெருக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு அப்படித்தான் நீ உலகத்தில் என்ன பெருகிடுச்சு, மக்கள் பெருகிடுச்சு. சைனாலாம் ஒரு பிள்ளைக்கு மேலே வேணான்றாங்க, தாக்கு பிடிக்க முடியலையே. நல்லதுங்களா? அப்போ இன்னைக்கு ஜனம் வந்து 750 கோடி இன்னைக்கு வளர்ந்த பிற்பாடு உயரத்துக்கு ஒன்று கூட சான்ஸ் இல்லை. அதனால தான் உயரத்துக்குரிய ஒரு மார்க்கம் 19ஆம் நூற்றாண்டு வந்து கேட் திருப்பி என்ன செய்யுது, வழி திறந்து விடுறார். ஆக ஆதியிலே மறைத்த ஒரு வல்லவன், அவன் மறைத்தது இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை. இந்த மறைப்பை யாரும் கண்டபாடில்லை. அவன் பூட்டி அந்த பூட்டை ஒருவரும் திறக்க வரவில்லை. பூட்டிட்டாங்க, இனிமேல நீ பராபர பக்கம் யாரும் வராது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டியாச்சு. இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை. யார் வந்து உடைக்கிறாரு? எல்லாரும் வந்து தான் உடைக்கிறாரு. இதுவரையில யாரும் வந்தவங்க எல்லாம் அதை ஒட்டியே அந்த மறைப்பை வச்சே அப்படியே தான் ஓட்டிட்டு வந்தான். ஈவன் சித்தர்கள் வந்தால் கூட அதை யாரும் உடைக்கல. அது அந்த என்ன மறைப்பில் வச்சாங்களோ அதிலே பாடிட்டு போயிட்டாங்க. அங்கங்க ஒரு இடத்துல சில ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, இல்லைங்களா? ஆனால் அது யாருக்கும், உதாரணத்துக்கு சிவவாக்கியர் எடுத்துக்கிட்டேன், கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடான்னு. கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரை, கோயிலும் மனதிலே குளங்களும் மனது. குளம்னா குட்டை, குட்டெல்லாம் உள்ளுக்கு தான் இருக்கு, நீ ஏன் குட்டையில மூழ்கிட்டு இருக்கிறேன்ட்டு போகுது, சரிங்களா? அந்த மாதிரி தீர்த்தம் என்று தேடுவார் தீனர், தீர்த்தம் உள்ள தண்ணியிலே தீர்த்தம் கொண்ட தேவி. நம்மளாம் புறத்துல கும்பாபிஷேகம் தானே தீர்த்தத்தை காட்டணும். அவர் என்ன சொல்றாரு, தீர்த்தம் உள்ளுக்கு தான் இருக்குது, நீ ஏன் வெளியில தீர்த்தம் பார்த்துட்டு இருக்கிற? ஸோ இந்த மாதிரி அங்கங்க என்ன செய்வாங்க, ஒரு ஸ்ட்ரைக், ஒரு சிந்திக்கிறதுக்கு சில பாடல்கள்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் நம்ம அந்த பாடல்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வது ரிசர்ச் இல்லை. அதனால இங்க ஒருவரும் வரவில்லை. அவைகளில் ஏகதேச கர்ம சித்திகள் கற்பனையாக சொல்லி இருக்கின்றார்கள். கர்ம சித்திக்குன்னா சில சித்துகள் கிடைக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும்ன்றாங்க. அதற்காக ஒவ்வொரு சித்திக்கும் 10 வருஷம் 8 வருஷம் பிரயாசம் எடுத்துக்கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம். அதற்காக அவற்றில் லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடைய போகின்ற பெரிய பிரயோஜனம் போய்விடும். சின்னதுல போனீங்கன்னா பெருசு கிடைக்காதுன்றாரு. நீங்கள் அடைய போகின்ற பெரிய பிரயோஜனம் போயிடும். அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு அதனால் ஒரு லாபத்தையும் ஏகதேசம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும். ஏன்னா நிறைய சித்து முறைகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் போனீங்கன்னாக்கா சில நன்மை கிடைக்கும். அதுக்காக நீங்கள் 8-10 வருஷம் செலவு பண்ண வேண்டி வரும். காலமெல்லாம் அதில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் உண்மையிலேயே அடைய வேண்டிய ஒரு எல்லை இருக்குது, அது உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆகையால்
அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்தையே லட்சியம் வைக்க வேண்டியது. நேராக எதுவும் எங்கே லட்சியம் வைக்கின்றாரு? அருட்பெரும் ஜோதி கிட்ட தான் நீங்கள் லட்சியம் வைக்கணும். முன் சொன்ன ஏகதேக சித்தி கற்பனை என்கின்ற வாசக பெரு விண்ணப்பத்தாலும், வாசக பெரு விண்ணப்பம் என்பது நம்ம ஏற்கனவே படித்தோம், பெரு விண்ணப்பம் படித்தோம் இல்லையா? அதுலேயும் இயல் வேத ஆகமங்கள் புராணங்கள் என்ற அருள் விளக்க மாலை, அருள் விளக்க மாலை இருக்கு இல்லையா, 100 பாடல். அதில் நீங்கள் போய் இந்த பாடல் எடுங்க, இயல் வேத ஆகமம்னு சொன்னீங்கன்னா அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் பாசுரத்தாலும் உணர்க, மேலும் அதில் கண்ட குறிப்பையும் தெரிந்து கொள்க. இது அருள் விளக்க மாலை இருக்கு இல்லையா, அதில் நான் எழுதியிருக்கிற பாடலே நீங்கள் படித்து பாருங்க, நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ பாடலையும் இங்கே குறிப்பிடுறாரு, அருள் விளக்க மாலை வள்ளலார் தான் இது. அப்போ இது வேற யாரும் எழுதுனாங்கன்னு சொல்ல முடியுமா? சான்ஸ் இருக்கா? திரைகளை பற்றி யாரால சொல்ல முடியும்? ஆமாம், திரைகளை சொல்கிறாரு. இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தாக்க இப்போ நமக்கு நல்லா விளங்குது. இது வந்து அவர் கட்டாயமாக அவரோட ஸ்பீச்சில் உள்ளது தான் இருக்க முடியும். ஏன்னா அது கோஆர்டினேஷன் இருக்கு. இப்போ அதுக்கு முரணாக இருந்தால் நம்ம சொல்லலாம், இது வந்து எழுதியிருக்க முடியாது, இங்கே எப்படி சொல்லியிருக்காரு இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். இது நல்லா அந்த இடத்துல அந்த ஒப்புமை வந்து இருக்குது. சரி, இந்த இடத்துல நம்ம